ஹாய் மியாசன்ஸ், நான் உங்கள் மியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிகேவோட ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம், ஏஜ் கேப். இந்த ஒன் ஷாட் கதையை சொன்னது வந்துட்டு எனக்கு நுகா தான். நுகா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஸ்டோரி சொன்னதுக்கு. தென் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்டா. தென் மறக்காமல் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு இந்த ஒன் ஷாட்டை கேளுங்க. தென் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேரக்டர் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்த்துடலாம்டா. ஸோ ஜங்குக் ஆஸ் யூஷுவல் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. தென் வந்துட்டு கொஞ்சம் கோல்ட் அண்ட் ரூட் டைப்பாக இருப்பார். அப்புறம் நான் உங்களை பற்றி சொல்லிடுறேன். நீங்கள் உங்கள் நேம் இது வந்து வாயான். நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சிட்டிங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்க. உங்களோட ஏஜ் வந்து 18. தென் ஜங்குக்கோட ஏஜ் வந்துட்டு 28. கிட்டத்தட்ட உங்களுக்கும் ஜங்குக்கும் 10 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜங்குக் ஆஃபீஸை தான் பார்க்குறோம். ஸோ ஜங்குக் அவனோட ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டுருக்கான். ஒரு பெரிய பென்ஸ் காரில். அவனோட லுக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு பிளாக் கலர் கூலர், தென் ஒரு பிளாக் கலர் கோட் ஷூட், கையில் ரோலெக்ஸ் வாட்ச், பார்க்கவே மாஸாக இருப்பான். அவனோட பாடிக்கும் தென் அவன் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஹேண்ட்ஸம்மாக தென் மேன்லியாக இருப்பான். ஸோ இப்போ ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டுருக்கான். அவன் இப்போ ஒருத்தர் கால் பண்ணுறான். அவர் வேறு யாரும் இல்லை, உங்களோட அண்ணன் லீக் தான். இப்போ உங்கள் அண்ணனும் கால் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ ஜங்குக், என்னடா? டேய், எங்கடா இருக்க? ஆஃபீஸில் தான் இருக்கேன். என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு நீ வரத்துக்கு? இல்லைடா, இப்போ தான் முடிஞ்சது ஒர்க்கு, அதான் வந்துட்டுருக்கேன். தென் மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா? டேய், எல்லாமே ரெடி, நீ வந்து அட்டன் பண்ண மட்டும் போதும். ஆன் த வே மச்சான், நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே ஃபோனை கட் பண்ணுறான். இந்த பக்கம் லீ மீட்டிங்ஸ் ஆன வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான். பேக்கிட்ட சொல்கிறான், ஜங்குக்கு ஆன் த வேல இருக்காரு, எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும், புரிஞ்சது தானே? இந்த டைம் இந்த மீட்டிங் நல்லபடியாக நடந்தால் மட்டும்தான் நம்மளோட கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 1000 crores ப்ராஃபிட் கிடைக்கும், புரிஞ்சுது அவங்க எல்லாருக்கும் அப்படின்ட்டு அங்கே இருக்கவங்க எல்லாரையும் அவர் இது பண்ணிகிட்ருக்காரு. அவங்களும் ஓகே சார்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்கடா, அப்படியே உங்கள் சைட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை கூப்பிட்றாங்க, வயன் வயன் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. நீங்கள் அப்படியே வரீங்க. என்னம்மா ஆச்சு? வயன், எனக்கு ஒரு வேலை பார்க்குறியா? என்னம்மா நீங்கள்? அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நான் டிவி பார்த்துட்ருக்கேன், ஏதா இருந்தாலும் அப்புறம் பேசுங்க அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. வயன் வயன், இங்கே பாருமா, அம்மாவுக்கு கொஞ்சம் வேலையாக இருக்குது, நீ அண்ணனுக்கு லன்ச் மட்டும் கொடுத்துட்டு வாயா. என்ன அண்ணனுக்கு லஞ்சா? எதுக்கு? எப்போவுமே அண்ணன் கேன்டீன்லேயே சாப்பிட்ருவாங்க தானே, இன்றைக்கி என்ன லஞ்சு? அது ஒன்றும் இல்லை, ஜங்குக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஆஃபீஸ் வராராம். ஸோ அதனால தான் அவனுக்கும் சேர்த்து லஞ்ச் பண்ண சொல்லியிருந்தான். அதனால தான் வாயன் போய் கொடுத்துட்டு வாயா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. மா, என்ன சொன்னீங்க? ஜங்குக் வராரா? ஆமாண்டி, ஜங்குக் வராராம். அதுக்காக தான் அவன் லஞ்ச் கேட்டான். ஜங்குக்கும் இல்லாமல் நம்ம வீட்டு சாப்பாடும் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டானா. அதனால தான். ப்ளீஸ் கொடுத்துட்டு வா வாயன், நீ என்ன கேட்டாலும் அம்மா அன்றைக்கி வாங்கி தரேன். என்ன? நீ ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தல்ல ஒரு மேக்கப் கிட், அதை நான் வாங்கி தரேன். அம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் போகிறேன், அண்ணனுக்கு தானே, நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செம்ம ஹாப்பியாக இருங்க. பிகாஸ் நீங்கள் ஜங்குக்கை பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு ஜங்குக் மேலே க்ரஷ்ன்னு சொல்லலாம், லவ்னு சொல்லலாம். ஸோ செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு என்ன ட்ரெஸ் போடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் கண்ணாடி முன்னாடி வச்சு பார்த்துட்ருக்கீங்க. இந்த கலர் நல்லா இல்லை, இந்த பிளாக் செம்மையாக இருக்குது, பட் பிளாக் போட்டு போவேணா, ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்க போகிறோம். ஸோ நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு போகணும். ஒரு டைம் பார்க்க போய் அவரை பார்க்க முடியாமலே போயிடுச்சு. ஸோ நல்ல ஒரு ரெட் கலரில் போட்டு போவான்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் ஒரு ஃப்ராக் தான் எடுக்கிறீங்க. அந்த ஃப்ராக் அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு, ப்ரிட்டியாக. ஸோ அந்த ஃப்ராக் போட்டு ஒரு லூஸார் விட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. நீங்கள் ஸ்கூல் போனதா பார்த்தா அப்படி தெரியவே இல்லை, அப்படியே காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரியே இருக்கீங்க. தென் அப்படியே ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க, வயன் உன்னை சாப்பாடு தானே கொடுத்துட்டு வர சொன்னேன், நீ எதுக்கு எப்படி ரெடியாக இருக்கா? அம்மா, அது வந்து நான் வந்துட்டு ரியா வீட்டுக்கு போகிறேம்மா. ரியா வீட்டுக்கா? எதுக்குடி? அது ஒன்றும் இல்லைம்மா, 2 பேர் காலேஜ் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அப்படியே அவள் வீட்டுக்கு போயிட்டு 2 பேர் வெளியே போகலான் இருக்கோம். நீ தானே சொன்ன நான் என்ன வேணால் பண்ணிக்கலான்ட்டு. சரி, என்னமோ பண்ணிட்டு போ, ஆனால் சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும். அப்பாவுக்கு தெரிஞ்சது பிச்சிருவார் உன்னை, சரியா? சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா கிட்டேருந்து அந்த லஞ்ச் கேரியரை வாங்கிட்டு செம்ம ஜாலியாக அங்கே தான் வந்துட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா இந்த சைடு உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி ஒயந்தாண்டா லஞ்ச் எடுத்துகிட்டு வரான்னு சொன்னோன்னே. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் வச்சுருப்பாரு. இப்போ நீங்கள் டாக்ஸியில் தான் வந்துட்டுருக்கீங்க. அப்போ திடீர்னு உங்கள் ஃபோனுக்கு கால் வருது. பார்த்தா உங்கள் அண்ணன் தான். நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ அண்ணா, என்னண்ணா? வயன் எங்கே வந்துட்டுருக்கா? அண்ணா இன்னும் 10 minutes அங்கே வந்துடுவேண்ணா. சரி ஓகே, நீ ஸ்ட்ரெயிட்டாக என்னோடய கேபினுக்கு வந்துடு. என்ன? ஓகேண்ணா. ஏண்ணா?
இல்லைடா நான் மீட்டிங்கில் இருக்கேன், நான் மீட்டிங் முடிச்சுட்டு அங்கே வந்து லஞ்ச் வாங்கிக்கிறேன், ஓகேவா? சரி ஓகேண்ணா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஸோ செம்ம ஹாப்பி பிகாஸ் இங்கே ஜங்குக்கை மீட் பண்ண போகிறீங்க. தென் இதே சைடு இப்போ நம்ம மீட்டிங்கில் பார்க்கலாம். இப்போ ஜங்குக்கு உட்காந்து எல்லாரும் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதை பார்த்துட்ருக்கான். அவனுக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. லீ, நான் என்ன சொன்னேன்? இது ஒன்றுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ப்ரெசன்டேஷன் ஏன் எவ்வளோ கேவலமாக பண்ணிகிட்ருக்காங்க? இல்லை ஜங்குக், இதுக்கு மேலே ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்குறது? இங்கே பாரு, இது 1000 crores ப்ராஃபிட் உள்ள ப்ராஜெக்ட், ஒர்க்கை போடணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண சொல்லு. எனக்கு இந்த ப்ரெசன்டேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்ட்டு ஜங்குக் எந்திரிக்கிறான். லீ வந்துட்டு மச்சான் மச்சான் இரு, நான் வேணா கொடுக்கவா? டேய் என்னடா பண்ணிருக்க? நீ மேனேஜர் தானே, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? மச்சான் பரவாயில்ல இரு, நான் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்ட்டு அவனை சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே உட்காடுறான். தென் இப்போ லீ வந்துட்டு அந்த ப்ரெசன்டேஷனை அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாரும் முன்னாடி சொல்கிறான். ஸோ ஜங்குக்லாம் அப்படியே மிஸ்மரைஸ் ஆகிட்டான். இதுக்கு தான் சொன்னேன், லீ உன்ன மாதிரி ஒரு ஆள் தான்டா என்னோடய கம்பெனிக்கு தேவை. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த கிளைண்ட் நம்மளோட கம்பெனியோட டீல் ஓகே பண்ணிடுவார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. லீ, இந்த ப்ரெசன்டேஷனை நீ தான் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ண யோசில் அப்படின்ட்டு சொல்கிறான். அவ்வளோதான் லீக்கு. டி என்ன பேசுகிறேன்? அப்புறம் எங்கே இருக்க வேலையில் யார் பாப்பா? எங்கே இருக்க வேலையில் நான் பார்த்துக்கிறேன், புரிஞ்சுதா? சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனும் சொல்லியிருப்பான். தென் ஆஃப்டர் அந்த ப்ரெசன்டேஷன்லாம் முடிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் அந்த ஆஃபீஸில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் அண்ணனோட கேபினில். ஸோ அங்கே யாரோ வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு அப்படியே சவுண்டு சென்ஸ் ஆகுது. இவ்வளோ நேரம் வரும் அங்கங்கே சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ போய்ட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காடுறீங்க. பிகாஸ் உங்கள் அண்ணனுக்கு சுத்தமாக பிடிக்காது நீங்கள் அவன் திங்ஸ் எதனா அதை பண்ணிவிடுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக போய் உட்காடுறீங்க. இப்போ உங்கள் அண்ணன் கதவை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. ஜங்குக் தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தா ஜங்குக் இல்லை, உங்கள் அண்ணன் தான். என்ன வாங்கன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா என்ன? இல்லைண்ணா, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். சரி எங்கே லஞ்சு? இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் வாங்கிக்கிறான். அண்ணா, அம்மா சொன்னாங்க ஜங்குக் அண்ணாவும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவர் வந்திருக்காரா அண்ணா? ஆமாம் வந்திருக்கான். இப்போ எதுக்கு நீ அவனை கேட்குற? இல்லைண்ணா, அவரை நான் ஒன் டைம் கூட சரியாக பார்த்ததில்ல. ஒன் டைம் வீட்டுக்கு வந்திருந்தார், பட் அன்றைக்கி நான் இல்லை. ஸோ அதான் கேட்டேன். நீ எப்போவுமே அவரை பற்றி என்கிட்ட நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பல, இப்போ எனக்கு அவர் பார்க்கணும் போல் இருக்குண்ணா, அதான் கேட்டேன். அப்படியா, சரி வா நான் அவனோட கேபின் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் சொல்கிறான். நீங்கண்ணா ஜாலி, நான் ஜங்குக்கை பார்க்க போகிறேன் அப்படின்னு செம்மையாக ஹாப்பியாகிறீங்க. இப்போ நீங்கள் ஜங்குக்கோட கேபினுக்கு தான் வரீங்க. உங்கள் அண்ணன் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறான். அங்கே ஜங்குக் அப்படியே ஃபைலை வச்சு பார்த்துட்ருக்கான். ஏய் ஜங்குக், லன்ச் வந்துருச்சுடா, சாப்பிடவா அப்படின்னு சொல்கிறான். மச்சான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, ஏதோ வரேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிவிட்டு அப்படியே ஃபைலை பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்கள் உள்ளே வந்தது அவனுக்கு தெரியலை. ஸோ நீங்கள் அங்கே நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அண்ணன் பார்த்துட்டு வயன் உள்ளவா அப்படின்றான். அப்போ நீங்கள் உள்ளே வரீங்க. இப்போ ஜங்குக் பொறுமையாக அந்த ஃபைலை மூஞ்சிக்கிட்டேருந்து எடுக்கிறான். இப்போ அவங்கள பார்க்குறான். ஜங்குக் அப்படியே உங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணிடுறான். ஹேய் வயன் தானே? ஆமாம் நான் வயன் தான். என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியும், உங்கள் அண்ணன் நிறைய டைம் உன்னை பற்றி பேசியிருக்கான். ஆமாம், என்ன பண்ணிகிட்ருக்க? ஸ்கூல் ஓவரா? முடிஞ்சிருச்சு. காலேஜ் ஜாயின் பண்ணலான் இருக்கேன். ஓ வெரி குட். என்ன படிக்கலான் இருக்க? அது ஆர்கிடெக்ட் படிக்கலான் இருக்கேன். ஆர்கிடெக்டா அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். அப்போ உங்கள் அண்ணன் பார்த்துட்டு மேடம்க்கு ஆர்கிடெக்சர் ஆகணுமா, எங்கெல்லாம் படிக்க மாட்டாங்களாம், ஃப்ரான்ஸ் தான் போவாங்களாம் அப்படின்ட்டு அவங்க அண்ணன் சொல்கிறான். ஜங்குக் சிரிச்சிட்டு பரவாயில்லடா, நீங்கள் இருக்க யூஸே போக மாட்டேன்ற, அவன் தங்கச்சி ஃப்ரான்ஸ் போகணுன்னு சொல்கிறா. நல்லா தைரியமான பொண்ணாக தான் இருப்பா போல். ஓகே வயன், நீ ஆர்கிடெக்ட் ஃப்ரான்ஸ்லேயே படி, அதுக்கான ஹெல்ப் நான் பண்ணுறேன். என்ன சொல்கிறீங்க? ரியலாகவே வா? கண்டிப்பாக, நீ ஃப்ரான்ஸில் எந்த காலேஜ் மட்டும் சொல்லு, நான் உனக்கு அட்மிஷன் வாங்கி தரேன் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். அப்போ லீ பார்த்துட்டு டேய் இவ்வளோ நாங்கள் ஃப்ரான்ஸ்க்கு அனுப்புகிற ஐடியாவே கிடையாது. பிகாஸ் உனக்கே தெரியும் வயன் எங்களுக்கு எவ்வளோ ப்ரீஷியஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அம்மா பார்க்கலாம், அவள் அங்கே போய் படிக்கிறது இஷ்டமே கிடையாது. நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, அவள் இங்கே தான் ஒரு காலேஜில் தான் நாங்கள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் மாறுது. அப்போ ஜங்குக் உங்களை பார்த்துட்டு டேய் என்னடா பேசிகிட்டு இருக்கா, அவளுக்கு பிடிச்சது அவளை படிக்க வை, நான் நீ மட்டும் உனக்கு பிடிச்ச மாதிரி வேலை பார்க்குறல, அதே மாதிரி தான் அவளும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. டேய் என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? சரிப்போ, இனிமேல் உனக்கு காக்கா பிடிக்க போகிறாதான் அப்படின்ட்டு உங்கள் அண்ணா கலாய்க்கிறான். அண்ணா சரி சரி சும்மா சொன்னேன். வயன் நீ சாப்பிட்டியா? அப்போ நீங்கள் வந்துட்டு இல்லைண்ணா நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. பரவாயில்ல இருக்கட்டும் வயன், நீனும் சாப்பிடுவா
அம்மா சாப்பாடு எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காங்க, பரவாயில்லவா? இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக் வந்துட்டு பயன் பரவாயில்ல எங்கள் கூட உட்காந்து சாப்பிடுப்பா அப்படின்னு அவன் சொன்ன உடனே வந்து உட்காந்துடுறீங்க. உங்கன்னா பார்க்குறான் என்ன அவன் சொன்ன உடனே வந்து உட்காந்துட்டா. அது அது வந்து அப்படின்னு நீங்கள் இழுக்கிறீங்க. ஜங்குக் சிரிச்சிட்டு இப்போ என்னடா நான் சொன்னா கேட்டா என்ன உனக்கு பெரிய இதா? டேடே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவகிட்ட நாங்கள் கெஞ்சினா மட்டும்தான் அவள் எல்லாம் பண்ணுவா. பட் நீ சொன்ன உடனே வந்துட்டாளேடா, ஏதோ ஒன்று இருக்குடா, அவளுக்கு ஒன்று பிடிச்சி போயிருந்தால்தான் நீ என்ன சொன்னாலும் அவள் கேட்குறா அப்படின்ட்டு உங்கள் அண்ணன் சொல்கிறான். நீங்கண்ணா என்னடா இது அண்ணன் எப்படி கண்டுபிடிச்சிடாங்க போலன்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க. கூக்கு வந்துட்டு டேய் சும்மா தேவையில்லாம் பேசாதடா, ஏன்டா சும்மா உன் தங்கச்சி எதுனா கலாய்ச்சிட்டே இருக்க? டேய் மச்சான் ஓ தங்கச்சி விடவா, நீ அவளை என்னென்ன கலாய் பண்ணி எனக்கு தெரியாமலடா இருக்கும் அப்படின்ட்டு லீயும் ஜங்குக்கும் இங்கே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவனோட லுக்கை தான், அவன் அப்படியே ஒரு பிளாக் கலர் கோட் ஷூட் போட்டிருக்கான், கையில் ஒரு ரொலெக்ஸ் வாட்ச், தென் அவனோட ஒயிட் ஷர்ட் அந்த 2 பட்டன் போடாமல் இருக்கும், அப்படியே அவன் ஜஸ்ட் விசிபிள் ஆகும். அதை நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் உங்களை இன்னும் ரெக்கக்னைஸ் பண்ணல. அவன் வந்துட்டு வயன் வயன் அப்படின்றான். நீங்கள் இங்கே பாரு சாப்பிட்லாமா அப்படின்னு அவன் கேட்குறான். சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. தென் நீங்கள் 3 பேருமே உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஆஃப்டர் லன்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கிளம்பிட்டுருக்கீங்க. அப்போ லீவ் வந்துட்டு வயன் நீ ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண, நான் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுறேன், உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அப்போ நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ஓகேன்னு வெயிட் பண்ணிருக்கீங்க. அப்போ ஜங்குக் வந்துட்டு டேய் மச்சான் உனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அது நீ மாதிரியா? டேய் என்ன மீட்டிங்டா? அதான்டா அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் கம்பெனிக்காரன் எனக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கான், அதுக்கு ஒன்று தான் நான் போக சொல்லியிருக்கேன். டேய் என்னடா நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. சாரா மச்சான் மறந்துட்டேன். சரி நீ அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண, நான் வாங்கி ட்ராப் பண்ணுறேன். என்னடா சொல்கிற, நீ ட்ராப் பண்ணுறியா? டேய் கொஞ்சம் தூரமாக இருக்குமேடா என் வீடு உனக்கு. டேய் பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு அந்த சைடு ஒரு வேலை இருக்குது, நான் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். லியோ வந்துட்டு சரி ஓகேடா அவளை ட்ராப் பண்ணிவிடு, நான் மீட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். இப்போ நீங்கள் செம்ம ஹாப்பியாக இருங்க, பிகாஸ் நீங்கள் ஜங்குக் கூட இப்போ ஒன்றா போகிறீங்க. ஜங்குக் வந்துட்டு வயன் போகலாமா? போகலாமான்னு சொன்னேன். போகலாம் ஜங்குக் அப்படின்றீங்க. புரியல என்ன சொன்னா? போகலாம் ஜங்குக் அண்ணா. வா அப்படின்ட்டு ஜங்குக்கு முன்னாடி போகிறான். நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. உங்களுக்குன்னா செம்ம ஹாப்பி. இந்த வேர்ல்ட்லேயே நான் தான் ரொம்ப ஹாப்பியான பர்சன். என் க்ரஷ் கூட இப்போ நான் காரில் போகிறேன். எனக்கு யார் முகத்தில் முடிச்சுன்னா தெரியல. மம்மி நீங்கள் எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இத்தனை நாள் அவரை பார்ப்பேனா இருந்தேன், இன்னைக்கு நான் பார்த்துட்டேன், அவர் கூட நான் போக போகிறேன் அப்படின்ட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. தென் இதே சைடு ஜங்குக் அப்படியே காரில் உட்காந்துட்ருக்கான். தென் நீங்கள் அப்படியே வந்துட்டு ஜங்குக் காருக்கு முன்னாடி தான் வந்து உட்காடுறீங்க. ஸோ ஜங்குக் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு கார் எடுக்கவா? கார் எடுக்கவான்னு கேட்டேன். எடுங்க ஜங்குக் அண்ணா அப்படின்ட்டு ஒரு மாதிரி திக்குறீங்க. ஜங்குக் பார்த்துட்டு வயன் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளுங்க. என்ன நீனு என்னை அண்ணான்னு கூப்பிட்றப்ப ரொம்ப திக்குற, ஏன் உனக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு அவன் கேட்குறப்ப நீங்கள் நான் மனசுக்குள்ள எப்படிலாம் உன்னை நான் அண்ணான்னு சொல்ல முடியும், நீ என் புருஷன் மாதிரி உன்னை நினச்சிட்ருக்கேன், அண்ணா இந்த வேர்ல்டுக்கு முன்னாடி உன்னை அண்ணான்னு தானே கூப்பிட்டாக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிருக்கீங்க. வயன் ஆன்சர் பண்ண, உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா என்ன அண்ணா கூப்பிட? ஆமாம், நான் எப்போவுமே என்னோடய லீயை மட்டும்தான் அண்ணான்னு கூப்பிடுவேன். இப்போ உங்களை அண்ணான்னு சொல்கிறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, பட் ஆனால் கூப்பிட்டு தானே ஆகணும். நான் உனக்கு சொல்லவா, உனக்கு அண்ணான்னு கூப்பிட பிடிக்கலண்ணா பரவாயில்ல, நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். ஏன் ஜியான் ஜங்குக்னு கூப்பிடு, அப்படி இல்லைன்னா ஜியான் கூப்பிடு என்ன அப்படின்னு நான் சொல்கிறான். நீங்கள்னா ஷாக் ஆகிட்டீங்க. என்ன சொன்னீங்க? நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடலாமா? எஸ், என் தங்கச்சி லியாவே என்னை பேர் சொல்லி தான் கூப்பிடுவா, நீயும் அதே மாதிரி கூப்பிட்டு போ, நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன், பட் ஒரு கண்டிஷன் அப்படின்னு ஜங்குக் கேட்க சொல்கிறான். நீங்கள் என்ன கண்டிஷன்? நீ நம்ம 2 பேர் தனியாக இருக்கிறப்ப நீ என்னை ஜங்குக்னு கூப்பிடு, பட் எல்லாரும் இருக்கிறப்ப கொஞ்சம் மரியாதையோட கூப்பிடு, பிகாஸ் உனக்கே தெரியும் உனக்கும் எனக்கும் 10 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ நீ அப்போ நான் தான் கூப்பிட்டாக்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு அவன் சொல்கிறப்ப லைட்டாக சுகமாது. பட் தனியாக இருக்கிறப்ப உங்கள் பேரை சொல்லி கூப்பிட சொல்லியிருக்கான்ல, அது உங்களுக்கு லைட்டாக ஹாப்பி ஆகிட்டு நீங்களும் சரி ஓகே ஜங்குக் அப்படின்றீங்க. ஜங்குக் சிரிச்சிட்டு உடனே வா ஆமாம்
நான் இப்போ உங்களை நான் ஜங்குக்கு மட்டும் தான் கூப்பிடுவேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ கார் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போ நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே கார் ட்ரைவ் பண்ணி தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ உங்கள் வீட்டுக்கிட்டே வந்துட்டீங்க. அப்படியே டோர் ஓப்பன் ஆகி ஜங்குக் அப்படியே இறங்குறான். நீங்களும் இறங்குறீங்க. சரி வா பத்திரமா போ. ஜங்குக் வீட்டுக்கு வாங்க, அம்மா உங்களை பார்த்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. ப்ளீஸ் வாங்கலாம். பரவாயில்ல இருக்கட்டும், நாளைக்கு ஈவினிங் நான் வரேன் உங்கள் வீட்டுக்கு. எனக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்குது, நான் அதனால அதை போகிறேன். ஓகேவா? சரி ஓகே பாய் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணிட்டு பாய் டேக் கேர் அப்படின்ட்டு அவனும் அனுப்பி விடுறான். தென் இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னடி இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த? மணி 7 ஆகுது. நல்ல வேளை உங்கள் அப்பா இன்னும் வரல. வந்திருந்தாரு என்னை உண்டுலன்னு ஆக்கியிருப்பாரு. எதுக்கடி பொம்பளை பிள்ளை அவ்வளோ தூரம் அனுப்புனேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருப்பாரு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை அம்மா கத்தாதீங்க. அண்ணனுக்கு மீட்டிங் முடிய லேட் ஆகிடுச்சு. தென் அது வரையும் அண்ணா ஆஃபீஸில் தான் இருந்தேன். அண்ணா ஆஃபீஸ்க்கு ஃபோன் போட்டு கேளுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு உனக்கு திமிரு ஓவராகிடுச்சு மாயன். சரி போ கிளம்பு, ரெடியாகு போ. எங்கம்மா? கோயிலுக்குடி போடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே மேலே போயிட்டு ரெடி ஆகிட்டு வரீங்க. தென் அப்புறம் உங்கள் அம்மாவும் நீங்களும் சேர்ந்து கோயிலுக்கு வந்திருக்கீங்க. ஸோ சாமி கும்பிட்டுருக்கீங்க. அப்போ அப்படியே மனசுக்குள்ளே வேண்டிக்கிறீங்க, கடவுளே உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்டு வேண்டினதே கிடையாது. பிகாஸ் எனக்கு எல்லாமே கிடச்சிருக்கு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். எனக்கு ஜங்குக் வேணும். அவரை நான் ஏன் லவ் பண்ணேன், எதுக்கு லவ் பண்ணலாம் தெரியாது. பட் அவர் எங்கள் லைஃப் லாங் என் கூடயே இருக்கணும். அவர் மட்டும் என் லைஃப்பில் கிடைச்சா இந்த உலகத்தில் நான் எதுவுமே கேட்கவே மாட்டேன். கடவுளே தயவு செஞ்சு எனக்கு ஜங்குக்கை மட்டும் கொடுத்துருங்க ப்ளீஸ். உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். எனக்கு ஜங்குக் கிடைச்சிட்டாருன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எதனா ஒன்று செய்வேன் கடவுளே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உருகி வேண்டிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்குண்ணா இப்போனாச்சும் என் பொண்ணுக்கு புத்தி வந்துச்சு அப்படின்னு தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நீங்களும் அம்மாவும் கோவிலில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. என்ன வயன் அந்தளவுக்கு உருகி வேண்டிகிட்டு இருந்தா? அது ஒன்றும் இல்லைம்மா, காலேஜ் நல்ல காலேஜ் கிடச்சி நல்லா வேலைக்கு போகணுன்னு வேண்டிகிட்டு இருந்தா. சரிம்மா சரி. உனக்கு நான் கூட உன்னை தப்பாக நினச்சிட்டேன் வயன். ஏம்மா? இல்லை மற்ற பொண்ணுங்க மாதிரி எனக்கு மாப்பிள்ளை அப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருப்பியோன்னு நினச்சேன். ஆனால் என் பொண்ணு வாழ்க்கையை பற்றி வேண்டியிருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் சிரிக்கிறீங்க. நம்ம என்ன வேணும்னா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்றது. அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் அம்மா உங்கள் கோயிலேருந்து வீட்டுக்கும் வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே தான் அன்றைக்கி டே போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே வைக்க பாருங்க. உங்கள் அம்மாக்கிட்ட வந்துட்டு நேற்று ஜங்குக்கு சொன்னதை அப்படியே வந்து சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு என்ன சொல்கிறா? எனக்கு ஜங்குக்கு தம்பி வீட்டுக்கு வராரா? ஆமாம்மா நான் நைட்டே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். லியான்னு எதுனா சொன்னாங்களா? இல்லையே, அவன்கிட்ட சொல்லவே இல்லை. காலைல சீக்கிரமாகவே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான். சரி விடு, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வருவாங்க போல். நமக்கு எதுனா செஞ்சு வைப்போம். ஜங்குக்கு பிடிச்ச அந்த கேரட் அல்வா பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஆமாம்மா, அப்புறம் அவருக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணுற அந்த பால் கொழுக்கட்டையும் ரொம்ப பிடிக்கும்லம்மா. ஆமாம் அதுவும் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி வா 2 பேர் சேர்ந்தே பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மாவும் ஜங்குக்காக எல்லா டிஷ்ஷும் பண்ணிகிட்ருக்கீங்க. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே தான் டைம் போயிருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் அண்ணன் கால் பண்ணுறான். உங்கள் அம்மா அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ லீ, என்னடா? அம்மா நானும் ஜங்குக்கும் ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வரோம். அவன் ஈவினிங் வரலாம் தான் இருந்தான். பட் அவனோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ லஞ்சில் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? டே எல்லாமே இருக்குது, தம்பியை கூட்டிகிட்டு நீ வீட்டுக்கு வா அப்படின்னு உங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவனும் கட் பண்ணிடுறான். அப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு என்னடா இன்னைக்கு உங்கள் வீட்டில் எனக்கு விருந்து போல்? ஆமாம் பேசாமல் நான் உன்னை பண்ணிடுவாடா. என்ன அப்படின்ட்டு லீ கேட்குறான். உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிடுறனே, தினமும் இந்த மாதிரி விருந்து கிடைக்கும்ல. டே ஒரு விருந்துக்காக என் தங்கச்சி கல்யாணம் பண்ணுறியா? பரவாயில்லடா, அந்த சாப்பாட்டுக்காக என்ன வேணா பண்ணலான்ட்டு ஜங்குக்கு சிரிக்கிறான். லீவும் பார்த்துட்டு டேய் நான் அவனை ஒன்று சொல்லவா? என்னடா மச்சான், நானும் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன், எப்போவுமே உன் கூட இருக்கலாம்ல. டேய் யார் வேணான்னு சொன்னா பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன அந்த வாயடை வச்சுட்டு உன்னால சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறப்ப லீ சிரிக்கிறான். உண்மையிலே அதான்டா சமாளிக்க முடியாது அவளை அப்படின்னு அவன் மனசுலேயே நினச்சிக்கிறான். என்னடா எதுவுமே சொல்லாமல் இருக்கா? வாயடுன்னு உனக்கே தெரியும் தானே. என் தங்கச்சி ஒன்றும் உன் தங்கச்சி வாயடு கிடையாது. டேய் என் தங்கமான பொண்ணுடா, அவள் கூடலாம் லியாவை கம்பேர் பண்ணாதா. டேய்
லியா தாண்டா தங்கமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அப்படியே இது புகழ்ந்துட்டு இருக்கானுங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. தென் அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஜங்குக்கும் லீயும் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. நீங்கள் ஜங்குக் வராருன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு, வயன் என்ன எப்போ பார்த்தாலும் எங்கேயோ போகிற மாதிரி ரெடியாகிற, என்ன வெளியே புரியாண்ணா அப்படின்னு கேட்குறப்ப, சேச்சா இல்லை இல்லை நான் எப்போவுமே வீட்டில் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அண்ணன் உங்கள் தலையிலே அடிச்சிட்டு, நீயா நீ வர ஏன்டா ஒரு அழுக்கு லைட்டியை போட்டுக்கிட்டு தலையை கொண்டே போட்டுக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி சுற்றிட்டு பாடா வீட்டுக்குள்ளே. நானும் ஏகப்பட்ட வாட்டி சொல்லுவேன், வயன் ஏன் அப்படி ட்ரெஸ் பண்ணுற, ஒழுங்காக ட்ரெஸ் போடுறீன்னுவேன். அதெல்லாம் கேட்க மாட்டான். அதிசயமாக இன்னைக்கு என்னமோ இப்படி இருக்கா. மா என்னாச்சு, ஃப்ரெண்டோட எங்கன்னா வெளியே போகிறாளா என்ன? டேடே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னன்னு தெரியல மேடம் இப்படி ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களாம் வந்துட்டு டோட்டல் ஃபேமிலியும் என் காலு முன்னாடி என்னை டேமேஜ் பண்ணிகிட்ருக்காங்களே, வச்சு போச்சு. ஜங்குக்கு என்னை பார்த்து என்ன நினைப்பாரு, ஐயோ கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ இந்த மாதிரி தான் சுற்றுவாளோ அப்படின்னு நினைப்பாரு. அப்படி நீங்கள் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் ஜங்குக், நீங்கள் இவங்க சொல்கிறதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அண்ணா உங்கள் தலையில் அடிச்சிட்டு, வயன் மரியாதையோட பேச, ஜங்குக் அண்ணான்னு சொல்லணும், அது என்ன ஜங்குக் அப்படின்னோடனே அப்போ ஜங்குக் வந்துட்டு, டே விட்ரா என்னடா பிரச்சனைப்பா, டே உனக்கு என்ன வயசாகுது அவளுக்கு என்ன வயசாகுது, கிட்டத்தட்ட 10 வருஷம் டிஃப்ரென்ஸ்டா, என்னோட பெரியவன், டே அசிங்கப்படுத்தாதுடா வயசை சொல்லி சொல்லியே அப்படின்னு ஜங்குக் காதுக்கிட்ட போய் சொல்கிறான். மச்சான் அப்போ தாண்டா அவன் பேரை சொல்லி கூப்பிடாம அண்ணன்னு சொல்வா. வயன் இன்னொரு வாடி ஜங்குக்குன்னு சொன்னா வாயை உடைச்சிருவேன், ஒழுங்கு மரியாதை அண்ணான்னு சொல்லு. இவன் வேற அப்படின்ட்டு நீங்கள் மனசு நினச்சிட்டு, ஜங்குக் அண்ணா நீங்கள் இவங்க சொல்கிறதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க என்ன. நான் எதை வச்சுக்கலாம் வயன், கிடக்குறாங்க எப்பவுமே க்யூட்டாக தான் வயன் இருப்பா அப்படின்ட்டு ஜங்குக்கு உங்கள் தலையை பேட் பண்ணிட்டு நான் அப்படியே உள்ளே போகிறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் உங்கள் அம்மா எல்லாருக்குமே சாப்பாடு சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் உங்கள் அம்மா கூட தான் இருக்கீங்க. நீங்கள் ஜங்குக்கு விழுந்து கவனிக்கிறீங்க. ஜங்குக் நீங்கள் இதை சாப்பிடுங்க, இந்த கேரட் அல்வா நல்லாயிருக்கும், அப்புறம் இந்த பால் கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சது நான் அம்மாவும் சேர்ந்து பண்ணோம், தென் வந்துட்டு அப்புறம் இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜங்குக்கு கவனிச்சிட்டு இருக்கதை உங்கள் அண்ணன் நோட் பண்ணிருக்கான். வயன் என்ன பண்ணிகிட்ருக்கா, உன் அண்ணா இலையும் காலியாக தான் இருக்குது, எங்கேயும் வைக்கலாம், உங்கள் அண்ணா இலைக்கு வைக்கலாம், இருக்கிறதெல்லாம் ஜங்குக்கு வச்சுட்டானா அப்போ நான் என்ன சாப்பிடுவேன். அது அம்மா உனக்கு வைப்பாங்க, ஃபஸ்ட்டு நம்ம வந்த கெஸ்ட்டை தான் கவனிக்கணும், நீ தானே சொல்லி கொடுத்துருக்கண்ணா. அடி பாவி, அவன் ஒன்றும் கெஸ்ட்டு கிடையாது, அவன் இந்த வீட்டில் ஒருத்தான் அப்படின்ட்டு உங்கள் அண்ணா சொல்கிறான். அப்போ நீங்கள் பட் இருந்தாலும் நம்ம கவனிக்கணும்ல, அதனால தான் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு, வயன் போதும் இவ்வளோ சாப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் உருண்டு தான் போகணும், அப்புறம் இதுக்கு குறைக்கிறதுக்காகவே நான் டயட்டில் இருக்கணும் போல், பரவாயில்ல நல்லா சாப்பிடுங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் ஃபுட் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் அண்ணன் வந்துட்டு, வயனா என்ன சொன்னேன், ஜங்குக் அண்ணான்னு சொல்லணும். இவன் வருத்தா, ஜங்குக் நான் உங்ககிட்ட சொன்னேன் தானே எனக்கு அண்ணான்னு கூப்பிட்டா அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு, நான் ஜங்குக் சொன்னால் நீங்கள் ஓகே தானே சொன்னீங்க. சொன்னேன் தான், பட் எல்லோரும் முன்னாடியும் நீ இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல. நான் இனிமேல் உங்களுக்கு ஜங்குக் தான் சொல்லுவேன் எல்லோரும் முன்னாடியும், நீங்கள் அதெல்லாம் கேட்கக்கூடாது என்ன. சரிப்போ உன் இஷ்டம் அப்படின்ட்டு ஜங்குக்கு வெட்டுறான். ஸோ அப்படியே தான் டைம் போயிருக்கும். தென் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக் வந்துட்டு உங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஆண்டி நான் இங்கே வந்ததே ஒரு ரீசனுக்காக தான். சரி ஓகே ஆண்டி, நாளைக்கு என்னோடய தங்கச்சியோட பர்த்டே, ஸோ ஃபேமிலியோடு எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க லீய. அப்போ லீ வந்துட்டு, எதுக்குடா அவங்களாம், நான் தான் இருக்கல. டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு இங்கே எல்லாருமே வரணும். தென் வயன் நீயும் மறக்காமல் வரணும் என்ன. உனக்காக ட்ரெஸ்ஸு உங்கள் அண்ணன்கிட்ட எடுத்து கொடுத்துருக்கேன், அந்த ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு வா என்ன. என்ன எனக்காக ட்ரெஸ் வாங்கினீங்களா? ஆமாம், உனக்கு பிடிச்ச கலரில் தான் வாங்கினேன், உங்கள் அண்ணன் சொன்னான். நல்லா இருக்கான்னு தெரியல, பட் என்னோடய டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், ட்ரை பண்ணு என்ன. பிடிக்கலன்னா சொல்லு, நம்ம வேறு மாற்றிக்கலாம். இல்லைல்ல பரவாயில்ல இருக்கட்டும், அது நல்லா தான் இருக்கும், நீங்கள் எடுத்தது தானே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அண்ணன் பார்க்குறான், டேய் இவ இப்படிலாம் சொல்கிறாளே கிடையாதுடா, நான் ஒரு ட்ரெஸ் ஒரு டைம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் தெரியுமா, அந்த கலர் நல்லா தாண்டா இருந்துச்சு, ஆனால் அவளுக்கு பிடிக்கவேலன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த கடைக்கு போய் மாற்றிட்டு தான் வந்தாடா. ஏன் எடுத்த ட்ரெஸ்ஸை உடனே ஓகே சொல்லிட்டா. வயன் நீ ரொம்ப மோசம், ஜங்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எனக்கு கொடுக்க மாட்டேன்றா அப்படின்னு உங்கள் அண்ணன் லைட்டாக பராமப்படுறான். நீங்கள் அது வந்துட்டு நீ எனக்கு பிடிக்காத கலர் எடுத்துகிட்டு வந்தேன்னா அதனால் அப்படி பண்ணா, எதடி
அந்த ரெட் உனக்கு பிடிக்கலையா? அந்த ரெட் கலரில் ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் மாறிடுச்சாண்டா, அது அவளுக்கு பிடிக்கலையா? பா சரியான இம்சடா. இவளை கட்டிக்கிட்டு எவன் கஷ்டப்பட போகிறானோ. நான் வர சும்மா சும்மா அவர் முன்னாடி நம்ம இமேஜ் டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ணா இரு, அவர் போட்டு அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கீங்க. ஜங்குக் பார்த்துட்டு, டேய் சும்மா இருடா, எப்போ பார்த்தாலும் அவளை கலாய்ச்சிட்டு. ஏன் பாரு, உன்னை ட்ரெஸ் நல்லா தான் இருக்கும், தென் என் காருக்குள்ளே தான் இருக்குது, இரு நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் காரில் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகிறான். இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, டேய் என்னடா பேசிகிட்டு இருக்கான் ஜங்குக், அவன் வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வர சொல்கிறான், ஒன் டைம் வந்தப்பவே என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியும் தானே? மா நான் சொல்லி பார்த்துட்டேம்மா, பட் அவன் கேட்க மாட்டேன்றான். இந்த டைம் அந்த மாதிரி எதுவும் ஆகாது, நான் கூட இருக்கேன்றான். நான் என்னம்மா பண்ண சொல்கிறேன்? அவன் ரொம்ப கெஞ்சுறாம்மா. டேய் எனக்கு புரியுதுடா, ஆனால் உங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டாரே, என்னடா பண்ணலான் இருக்கா? மா நீங்கள் வர வேணாம், நீங்களும் அப்பாவும், நான் வயனை மட்டும் கூப்பிட்டு போகிறேன். டேய் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா நான் எதனா சொல்லி சமாளிச்சுக்கிறேன், வயனை மட்டும் கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா அப்பா கண்டிப்பாக வர மாட்டார் போன வாட்டி அந்த மாதிரி நடந்ததுக்கு. ஆனால் ஜங்குக்கு ரொம்ப வருத்தப்பட்டாமா. உங்களுக்கே தெரியும் தானே, வீட்டிலாம் வந்து மன்னிப்பு கேட்டால. எனக்கு தெரியும் தாண்டா, அந்த பையன் நல்ல பையன்தான், பட் அவள் குடும்பம் அப்படி கிடையாதுரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க பணக்கார வீட்டு குடும்பம், நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் அங்கே வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுடா. அதனால தான் நான் சொன்னேன், எனக்கு அந்த பையனோட ஃபங்க்ஷன் வராமல் இருக்கணும்னா இன்னும் இல்லை. அவங்க ஃபேமிலி நல்ல விதமாக இருந்தால் நான் கண்டிப்பாக நானே வருவேன்டா. ஆனால் அன்றைக்கு மாதிரி நடந்துருமோன்னு ஒரு பயம்தான். என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மான மரியாதை இருக்குல்ல அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அதை அப்படியே பார்க்குறீங்க. என்னம்மா ஆச்சு, ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மாட்ட நீங்கள் கேட்குறீங்க. அதுவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் ஜங்குக்கு அப்படி உள்ள வரான். அப்புறம் உங்கள் அம்மாவும் உங்கள் அண்ணன் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறான். தென் உங்கள் அம்மாவுக்கும் ட்ரெஸ் கொடுக்குறான். தம்பி எதுக்குப்பா எனக்கெல்லாம்? மா லீ எடுத்து கொடுத்தா மட்டும் வாங்கிக்கிறீங்க, நானும் உங்கள் பிள்ளை மாதிரி தானே, நான் எடுத்து கொடுத்தா வாங்கிக்க மாட்டிங்களா அண்ணா? தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல், என் வீட்டுக்கு வந்தால் மட்டும் போதும். என்னம்மா நீங்கள், நான் உங்களை அம்மா அம்மான்னு வாய்க்கு கூப்பிட்றேன், சும்மாலாம் கிடையாது. உண்மையிலே நான் உங்களை அம்மாவை தான் பார்க்குறேன். என் அம்மாவுக்கு இந்த மாதிரி எடுத்து கொடுக்க மாட்டேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை உங்கள் அம்மா கையில் கொடுக்குறான். தென் இங்கே பாருங்கள், அப்பாவுக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்கேன், எல்லாருமே இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு நாளைக்கு ஃபங்க்ஷன் வந்துடுங்க, காரம் அனுப்புகிறேம்மா அப்படின்னு சொல்கிறப்ப உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பிகாஸ் அவங்க போகிறது இல்லை தான், பட் இருந்தாலும் ஜங்குக்கு முன்னாடி, சரி தம்பி நாளைக்கு நாங்கள் எல்லோரும் வந்துடுறோம், சரி டைம் ஆகுதுப்பா, லீ ஜங்குக் தம்பியை வீட்டில் விட்டுப்பா. சரிம்மா கிளம்புறா. அடங்கா பிள்ளாரி, ஒழுங்கா அம்மா சொல்கிற பேச்சு கேட்டுரு, எங்கேயும் போகாத நைட் டைமில். நான் ஏன் போகிறேன், நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன். அண்ணா வரும்போது ஐஸ்கிரீம். வாயன் உனக்கு கொன்றுவேன், நைட் டைமில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதே ஒரு வேலையாக வச்சுட்ருக்க, போய் தூங்கு, டைம் ஆகுதுல்ல. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், ஜங்குக் வாங்கி கொடுத்து விடுங்க. என்ன நீங்கள் தானே சொன்னீங்க எனக்கு என்ன வேணால் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு, அண்ணா கிட்ட வாங்கி கொடுத்து விடுங்க சரிங்களா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் சிரிச்சிட்டு, என்ன ஃப்ளேவர் வேணும்? இது ஸ்ட்ராபெரி. ஓகே உங்கள் அண்ணன்கிட்ட வாங்கி கொடுத்து விட்றேன் அப்படின்ட்டு ஜங்குக் போகிறான். உங்கள் அண்ணன் வந்துட்டு, வயன் இரு நான் வந்து வச்சுக்கிறவண்ணா, அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லி கேட்டுட்ருக்கா, இருக்கட்டும் உனக்கு அப்படின்ட்டு உங்கள் அண்ணனும் போயிடுறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. தென் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக இருக்குது, என் புருஷனுக்கு கரெக்டான டேஸ்ட்டாக இருக்கே, கல்யாணத்துக்கு அப்புறம் இவரே நமக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு போல், ரொம்ப அழகாக இருக்கே. ஐயோ நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு ஜங்குக்கை பார்க்க போகிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜங்குக்கா அப்படின்ட்டு செம்மையாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. தென் இதே சைடு உங்கள் அண்ணனும் ஜங்குக்கும் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் கிட்ட தான் நின்றுட்டுருக்காங்க. அப்போ லீ வந்துட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்ருக்கான். மச்சான் என்னடா ஆச்சு, மாதிரியா இருக்க? இல்லைடா உங்ககிட்ட ஒன்று சொல்லும், ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நாளைக்கு அம்மாவும் அப்பாவும் வரமாட்டாங்கடா, நானும் தங்கச்சி மட்டும் தான் வருவோம். ஏன்டா நீங்கள் இன்னும் பழசது மறக்கலையா அண்ணா? டே எங்களுக்கு ஓகே தான்டா, அண்ணா அப்பாவுக்கு அப்படி கிடையாது, அப்பாவுக்கு இன்ன வரையும் உன் மேலே கோவம் இருக்க தான் செய்யுது, அதனால தான்டா, புரிஞ்சுக்கோ என்ன. டே எனக்கு புரியுதுதான், ஆனாலும் நீங்கள்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன், பரவாயில்ல இருக்கட்டும்டா, உங்களுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, எதுவும் இல்லாமல் என் அம்மா அந்தளவுக்கு உங்களை பேசியிருக்காங்க, நீனும் வயனு வர்றதே பெரிய விஷயந்தான். சரி நீனும் வயனு வந்துருங்க என்ன? சரி மச்சான்
நீ கூட எப்படி புரிஞ்சுப்போன்னு நினச்சேன். பட் நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பிடா. நான் வாயினை கூட்டிகிட்டு நாளைக்கு வந்துடுறேன். ஜங்குக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் ஜங்குக்கு ஐஸ்கிரீம் வாங்கி உங்கள் அண்ணன்கிட்ட கொடுக்குறான். சரி வாங்கிட்ட கொடுத்துரு. டேய் எதுக்கடா அதெல்லாம் தேவலாம் பண்ணிகிட்ருக்க? அந்த வாயை இப்படி தான் பண்ணிகிட்ருப்பா. யாருன்னா வீட்டுக்கு வந்துட்டா போயிட்டோம், எதனா வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். கொஞ்சம் கூட கூச்சமே இருக்க மாட்டேங்குதுடா அவளுக்கு. டேய் ஏன்டா திட்டுற? சின்ன பொண்ணு தானே, அப்படி தான் இருப்பா. அவள் வர ரொம்ப கூட்டாக இருக்காடா. சத்தியமாக சொல்லுவான் மச்சான், உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரியே இருக்குடா. ஏன்டா அப்படி சொல்கிறா? இல்லை நீ பார்க்க எப்படி இருக்க, நான் உன் தங்கச்சி செம்ம அழகாக இருக்காளே, அது எப்படிரா? டேய் நான் அவன் அண்ணன்டா. டேய் எத்தனை வாட்டி நீ என் தங்கச்சி எப்படி சொல்லியிருக்க? எனக்கு கோவப்பட்டனா என்ன? நீ பண்ண மாட்ட மச்சான், அப்படி நான் இருக்க முடியுமா? என்னடா ஓரா பேசுகிறா? டேய் சும்மா சொன்னேன்டா, உனக்கு என்ன டேஸ்ட்டாக தெரியல, அந்த குரங்கு மூஞ்சி போய் நல்லா இருக்குன்றா. டேய் தங்கச்சி அழகுதான்டா என் தங்கச்சியோட. ஆஹா எனக்கு என்னமோ உன் தங்கச்சி தான் அழகுன்னு தோணுது அப்படின்ட்டு நீ சொல்கிறான். அப்படியே பார்க்குறான் ஜங்குக். டேய் நான் பேசுனா மச்சான் டைம் ஆகுது பாரு, மணி பாரு 9 ஆகுது, நீ வீட்டுக்கு போத்தாவல? சரி சரி நான் போகிறேன், நாளைக்கு மறக்காமல் நீனும் தங்கச்சி வந்துடுங்க என்ன? சரிடா மச்சான் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே ஜங்குக் கிளம்பிடுறான். ஸோ இப்போ அவங்க அண்ணன் வீட்டுக்கு தான் வரான். நீங்கள் உங்கள் அம்மா கூட உட்காந்துட்டு சண்டை போட்டுட்ருக்கீங்க. அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, எப்போ பார்த்தாலும் என் ஒயிட் ட்ரெஸ்ஸை கலர் ட்ரெஸ் ஆக்கி விட்டுறீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு நான் என்னடி பண்ணட்டும், நீ அந்த அளவுக்கு அழுக்கு பண்ணி வச்சுருக்க, கையில் துவச்சா போகவே மாட்டேங்குது, அதனால தான் வாஷிங் மிஷினில் போட்டேன். அதுவும் தெரியாமல் உங்கள் அண்ணனோட ரெட் கலர் ஷர்ட்டை போட்டேன் போல், அது அப்படி ஆயிடுச்சு. சும்மா கத்தாத போ, வேறு வேணால் வாங்கி தரேன். எனக்கு இந்த ட்ரெஸ் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, எனக்கு இந்த ட்ரெஸ் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, ஏம்மா அப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அண்ணன் உள்ளே வரான். வந்தோடனே அண்ணா பாரு நான் என் பர்த்டேக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு டே வாயை மூட சொல்கிறா, கிட்டத்தட்ட 1 hour என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காடா அப்படின்னு உங்கள் அம்மா புலம்புறாங்க. இவளை வச்சுக்கிட்டு சமாளிக்கவே முடியல. வயன் சத்தியமாக சொல்கிறேன், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்கிறவனுக்கு கோயில் தாண்டி கட்டணும். அம்மா சும்மா இரு, நீ பண்ண தப்பை மறைக்கிறதுக்காக தேவையில்லாமல் என்ன திட்டிருக்கா. அண்ணா பாருண்ணா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு நீங்கள் அடம் பிடிக்கிறீங்க. உங்கள் அண்ணா வந்துட்டு ஹக் பண்ணிட்டு சரி சரி விடு நான் வேறு ட்ரெஸ் வாங்கி தரேன். அண்ணா நீ இது எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தா. டி புரியுதுடி, பரவாயில்ல விடு, என்ன அண்ணா வேறு வாங்கி தரேன், இதோட நல்லா காஸ்ட்லியாகவே வாங்கி தரேன். அண்ணா ஆனால் பரவாயில்ல விடு, என்ன லைட்டாக தானே கரைப்பட்டிருக்கு, நான் வேணா வாஷ் பண்ணி தருவா. ஆனால் இது போக மாட்டேங்குதுண்ணா, நான் ட்ரை பண்ணிட்டேன் போகல அப்படின்னு நீங்கள் லைட்டாக சுக மாறிங்க. அப்போ உங்கள் அண்ணா இவ்வளோ நேரம் ஒரு கைக்கு பின்னாடி ஒன்று வச்சுட்டு இருந்திருப்பான், இப்போ அப்படியே எடுத்து உங்கள் முன்னாடி நீட்டுறான். நீங்கள் பார்க்குறீங்க, ஐஸ்கிரீம் யார் வாங்கி கொடுத்தா? நீ யார்கிட்ட சொல்லிவிட்ட? ஜங்குக் கிட்ட. ஏய் வயன் போனா, அவரே ஜங்குக்குன்னு கூப்பிட்டாலே எதுவும் சொல்லலை, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? ஜங்குக்கு வாங்கி கொடுத்தாரு. ஜங்குக் தான் வாங்கி கொடுத்தான். இந்தா தென் ரொம்ப சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டு பாதி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிடு நீங்கள் அப்படியே மாடிக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ உங்கள் அம்மா பார்க்குறாங்க. டேய் இந்நேரம் வரை பஜாரி மாதிரி கத்திட்டு இருந்தா, இப்போ என்னடா ஐஸ்கிரீமை பார்த்தோன்னே ஓடிட்டா. சே இந்த காலத்து பொண்ணுங்க சாப்பாடுகளை இப்படி பண்ணுறாளுங்களடா அப்படின்ட்டு உங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அண்ணனு சிரிக்கிறான். பரவாயில்ல விடுமா, இவ்வளோ சாப்பாடு வாங்கி கொடுத்தே கரெக்ட் பண்ணிடுவாமா அவன் புருஷன் அப்படின்ட்டு அவங்க அண்ணன் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஃபன்னியாக. தென் நீங்கள் மேலே போயிட்டு அப்படியே இந்த ஐஸ்கிரீமை அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்க. அப்புறம் அவங்க இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறீங்க, தென் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் போடுறீங்க, எல்லா இடத்துலையும் ஸ்டோரி போட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக் அவனோட வீட்டில் தான் இருக்கான். அவன் அப்படியே வந்துட்டு அவன் ஃபோன் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டோரி வருது. பிகாஸ் நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு க்யூட்டான ஸ்டோரியாக போட்டிருப்பீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி. ஜங்குக்குனா சிரிப்பு தான் வருது. செம்ம க்யூட்டாக இருக்காளே அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கான். தென் நீங்கள் அப்படியே பார்த்து சிரிக்கிறீங்க. ஐயோ ஃபர்ஸ்ட்டு விவி ஜங்குக் தான் பார்த்தாரா, இவருக்காக தான் போட்டேன், எப்படியோ இவரே பார்த்துட்டாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அந்த நைட் அப்படி தான் போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ மார்னிங் எந்திரிச்சோடனே கிளம்பிட்டுருக்கீங்க. உங்கள் அண்ணா எங்கள் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே ரெடி ஆகிட்டு வந்துட்டு, அண்ணா எங்கே போகிறீங்க? இன்றைக்கி பார்ட்டி போகணும்ல. வயன் அது ஈவினிங் தான் பார்ட்டி, காலைல ஒன்றும் கிடையாது. ஓ நான் காலையில் நினச்சி கிளம்பிட்டேண்ணா. சரி பரவாயில்ல விடுங்க, நான் போய் ஜங்குக் வீட்டில் வெயிட் பண்ணிருக்கேன், நீங்கள் வாங்க. ஏய் உன்னை கொல்ல போகிறேன்டி, போடி மேலே அப்படின்னு உங்கள் அண்ணன் சொல்கிறான். நான் ஏன்னா அப்படி பண்ணுறேன், நான் தான் சொல்கிறேன்ல மேலே போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை துரத்தி விட்றான். நீங்கள் உனக்கு இருக்கட்டும், ஜங்குக் வரட்டும் நான் உனக்கு போட்டு கொடுக்குறேன்
அவர்கிட்ட சொன்னால் மட்டும் தான் நீ அடங்குவ அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே போகிறீங்க. அவன்கிட்ட சொன்னால் நான் அடங்குவேண்ணா, நீ அடங்குறியடி முதல்ல, அடங்க அப்படிடாரி போடி மேலே அப்படின்ட்டு உங்களை திட்டி விடுறான். நீங்கள் அப்படியே மேலே போய்ட்றீங்க. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஈவினிங் டைம் உங்கள் அண்ணன் ஆஃபீஸ்லேருந்து வர லேட் ஆகுது. நீங்கன்னா ரெடி ஆகிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அம்மா அண்ணன் கால் பண்ணியா? நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாரு. மணியை பாரும்மா, மணி 6:30 ஆகிடுச்சும்மா. பாட்டி 6 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏம்மா அப்படி பண்ணிகிட்ருக்கான் புள்ள அப்படின்னு நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க. ஏய் நுய் நுயின்ட்டு கத்திக்கிட்டே இருக்காது, வாயை மூடி வருவாண்டி. டிராஃபிக்காக இருக்காதா என்ன சாயங்கால டைமில்? அம்மா ஏம்மா அப்படி பண்ணுறான்? இல்லை டைம் ஆகுது. ஜங்குக்கு ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேன்றாரு. ஏய் பார்ட்டி நடக்கிற ஒரு வீட்டில் ஃபோன் போட எப்படி எடுப்பார்? சும்மா தான் இறாண்டி. அங்கே போய் நீ பெரிய விஐபியா என்ன? நீ வந்தால் தான் பார்ட்டி இது பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. சும்மா இரு, பார்ட்டிக்குன்னா கரெக்டாக போகணும். ஸ்கூலுக்கு மட்டும் நீ கரெக்டாக போனியா என்ன டைமுக்கு? இதுக்கு மட்டும் இருடி, எங்கன்னா சுற்றலாம் மட்டும். சும்மா இருமா, எதனா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடுப்பாயிட்ருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தா உங்கள் அண்ணன் இப்போ தான் வரான் கார்லேருந்து. நீங்கள் வந்துட்டு அம்மா அண்ணா வந்துட்டான் சரி தள்ளு அப்படின்னு போயிட்டு முன்னாடி போகிறீங்க. அண்ணா வா போகலாம். டேய் என்ன போகலாம் இருப்ப, நான் ரெடி ஆகிட்டு வரேன். நீ நல்லா தானே இருக்க? ஏய் எனக்கு டயர்டாக இருக்குடே, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். வாண்ணா டைம் ஆகுது வா. வையன் பாட்டியே ஸ்டார்ட் ஆகிறது 7 மணிக்கு தான். 7 மணிக்கா? 6 மணி தானே ஜங்குக்கு சொன்னார். 6 மணிக்கு சொன்னால் 6 மணிக்கே போனோம். 7 மணிக்கு மேலே போனால் போதும் போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணா அப்படியே உள்ளே வரான். நீங்கண்ணா அண்ணா ஏன்னா அப்படி பண்ணுற? ஜங்குக்கு நம்மளுக்காக வெயிட் பண்ணிருப்பார்ல. ஏய் அவன் நிறைய பேருக்காக அங்கே வெயிட் பண்ணிருப்பான், நமக்காக வெயிட் பண்ண போகிறானா என்ன? போவியான்ட்டு அப்படின்னு உங்கள் அண்ணா மேலே போய்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். நீங்கண்ணா மேலே வந்துட்டு உங்கள் அண்ணாக்கு ரூமை தேடிட்டு இருக்கீங்க. அண்ணா ரெடி ஆகிட்டியா? இப்போ தான் உங்கள் அண்ணன் பேண்ட் போட்டிருப்பான். வயன் இரு நான் பேண்ட்டு போட்டுட்ருக்கேன். அண்ணா ரெடி ஆகிட்டியா? வயன் வந்தேன்னா பார்த்துக்க மண்டை வீங்கிடும், அமைதியாக நில்லு வெளியே அப்படின்றான். அண்ணா சீக்கிரம் வாண்ணா டைம் ஆகுதுண்ணா அப்படின்னு நீங்கள் கத்திட்டே இருக்கீங்க. ஐயா இவன் வேற நொயின்னு இருக்கு. உங்கள் அண்ணன் செம்ம கடுப்பாயிட்டு அப்படியே கிளம்பி வரான். நீங்கள் அப்படியே வந்துட்டு அண்ணா வாண்ணா போகலாம். வயன் நான் ஒழுங்காக கூட ரெடியாகல வயன். எனக்கு பார்ட்டியில் யாருன்னா என்னை பார்த்துட்டு எதனா சொன்னாங்க, உனக்கு அவ்வளோதான். நீ மட்டும் அழகாக பிரின்சஸ் மாதிரி ரெடி ஆகிட்டா, நான் மட்டும் என்னை பிச்சைக்கார மாதிரி வரணும், வெயிட் பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணா அங்கே அகைன் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அண்ணா ஏன்னா அப்படி பண்ணுற? என்ன முறையா இல்லையா அப்படின்னு நீங்கள் சந்திரமுகி ஆரம்பிச்சிருங்க. ஐயோ தாயை வந்து தொலைறவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனும் வந்துட்டு அப்படியே ரெடியாகி வரான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் என்ன உங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் பார்ட்டிக்கு தான் கிளம்பி போகிறீங்க. உங்கள் அப்பா கிட்ட உங்கள் அண்ணன் வேறு ஏதோ சொல்லி சமாளிச்சிருப்பான், உங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் உண்மை தெரியும். இப்போ நீங்கள் காரில் வந்துட்டுருக்கீங்க. அவங்க அண்ணன்கிட்ட அண்ணா நீங்கள் சொன்னீங்க தானே ஜங்குக்கோட தங்கச்சிக்கு தானே பர்த்டேன்னு சொல்லிட்டு கிஃப்ட் எதுனா வாங்கினீங்களாண்ணா? கிஃப்டா? அப்போ உங்கள் அண்ணன் மனசுலேயே நினச்சிக்கிறான், என்னோட பெரிய கிஃப்ட் அவளுக்கு என்ன இருக்க போகுது, நான் தான் அவளுக்கு கிஃப்ட்டே அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு இருக்கப்பா. அண்ணா ஒன்று தான் கிஃப்ட் எதுனா வாங்கினியா? இல்லைன்னு நான் வேணா வாங்குவா. இங்கே பாரு, நீ கொடுக்குற அந்த வால் கிளாக்லாம் அவங்களாம் வச்சுக்க மாட்டாங்கண்ணா. ஏன் அப்படி சொல்கிறேன்? நான் எதனா வாட்ச் வாங்குவேன், அப்படி இல்லைன்னா ரிங்கு வாங்குவேன். உங்ககிட்ட அந்த அளவு காசு இருக்கா? இருக்கு. நீ கொடுத்த பேக்கெட் மணி. என்ன பேக்கெட் மணியா? நீ சும்மாலாம் அதை எடுத்து செலவு பண்ண மாட்டியே, எதுனா உனக்கு தேவைன்னா மட்டும் செலவு பண்ணுவியே. பரவாயில்ல இருக்கட்டும், அவங்களும் நம்ம ஃபேமிலி தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அண்ணன் சிரிக்கிறான். ஆமாம் அவளும் நம்ம ஃபேமிலி ஆக போகிறவ தான் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு சரி ஓகே இரு நான் கடைக்கிட்ட ஸ்டாப் பண்ணுறேன். ஐயோ டைம் ஆகிடுமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ கிஃப்ட்டு வேணாமா என்ன? சரி நான் சீக்கிரம் போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கடைக்குள்ளே போயிட்டு 10 செகண்ட் தான் இருக்கும், அப்படியே உள்ளே வந்துட்டீங்க. உங்கள் அண்ணா பார்க்குறான். என்ன எதுவுமே நல்லா இல்லையா அண்ணா? இல்லை நான் வாங்கிட்டேன். என்ன வாங்கிட்டியா? என்ன சொல்கிற வாயன், நீ ஒரு கடைக்குள்ளே போனாலே 1 ஹவருக்கு மேலே ஆக்குவியே, எவ்வளோ சீக்கிரம் வாங்கிட்டு வந்துட்டேன்? அண்ணா அது ஒன்றும் எனக்கு கிடையாதுல்ல, அவங்களுக்கு தானே, அதானே பார்த்தேன். உனக்கு இருந்தால் மட்டும்தானே 10,000 வாட்டி 10,000 கடைக்கு போய்ட்டு வருவேன். அண்ணா சும்மா எதனா சொல்லிக்கிட்டே இருக்காத, வண்டி எடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தென் உங்கள் அண்ணனும் அப்படியே வண்டி எடுக்கிறான். ஸோ 2 பேருமே இப்போ பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னா ஜங்குக்கு உங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. தென் வந்தோடனே வயன் நீ பிரின்சஸ் மாதிரி இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரி தான் நீங்கள் இமேஜின் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. பட் அதுக்கு ஏற்ற மாதிரியே நடக்காமல் ஆப்போசிட்டாக தான் நடந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படியே வந்துட்டு வெளியே இறங்கி நிற்கிறீங்க. பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இல்லை. நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. பட் வந்துட்டு எப்படின்னா யாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் கிடையாது. நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அண்ணா ஜங்குக்கு எங்க? அவர் வந்து நம்ம கூப்பிட்டு போகலையா? வயன் என்ன நினச்சிட்ருக்க? இது எவ்வளோ பெரிய பார்ட்டி, ஜங்குக்கு நம்மளை கூப்பிடலாம் ஒன்றும் வரமாட்டான், அவனுக்கு நிறைய வேலை இருக்கும்.
உனக்கு தெரியும் தானே, வா உள்ளே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சேட் ஆகிட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. பார்த்தா ஸ்ட்ரைட்டாக உங்கள் முன்னாடி ஜங்குக் நிற்கிறான். நீங்கள் பார்த்துட்டு ஜங்குக் அப்படின்றீங்க. அப்போ ஜங்குக் அமைதியா அப்படி சொல்லாத, ஆ ஆ ஓகே ஓகே ஜங்குக் அண்ணா அப்படின்றீங்க. லீ பார்த்துட்டு டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு தெரியும் தானே கிம் ஃபேமிலி வராங்க. என்னடா சொல்கிறா, கிம் ஃபேமிலி வராங்களா? உங்களுக்கு சண்டை தானடா, திடீர்னு வராங்க? தெரியலடா, திடீர்னு வராங்க. எல்லாம் என் அம்மா பார்த்த ஏற்பாடு தான். அவங்க அந்த பார்ட்டிக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டிருக்காங்க போல். ஆமாம் இல்லை, உங்கள் அம்மாவுக்கு தான் அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆச்சு. சரி வரட்டும், அதுக்கே நீ வந்த? அவங்கள போய் நான் தான் ரிசீவ் பண்ணுமா, எங்கள் அம்மா அனுப்பி விடுறாங்க, அதனால தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே, சரி நானும் வேணும் உள்ளே போகிறோம். ஏய் நீ எங்கே போகிற, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு லீயை பிடிக்கிறான். டே மச்சான் அது உன்னோட ஃபேமிலிடா. டேய் என்னடா அப்படி பேசுகிற, நீ வா வயன், நீ உள்ளே போ, லியா அங்கே தான் இருப்பா, அங்கே போய் அவளை மீட் பண்ணிக்கோ என்ன. ஆ சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் வந்துட்டு அப்படியே உங்கள் அண்ணன்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கான். எதுக்கு இங்கே வராங்கன்னே தெரியல, கூட வர அந்த மேடாமணிக்கு வேற வருவா. யாரடா, என்ன உனக்கு தெரியாதா என்ன, யாரடா சொல்கிறா? அதான்டா அந்த மேடாமணிக்கு சோஃபி வராலாம். டேய் அவள் எதுக்குடா இங்கே வரா? எனக்கு தெரிஞ்சு உனக்கும் சோஃபிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் போடுறாங்களோ என்னமோ, அதான் தெரில மச்சான், அப்படிதான் நினைக்கிறேன் நான். எங்கள் அம்மா வேற என்னமோ பேசுகிறாங்க, எத்தனை நாள் தான் அவங்க கூட பேசாமலே இருக்கிறது, என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம ஃபேமிலி தானே அப்படின்ட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட அவ்வளோ பேசிகிட்டு இருந்தாங்கடா நைட்டு. அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாரு அவங்க வர சொல்கிறதுக்கே. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எங்கள் அம்மா என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்ட்டு. ஆனால் எனக்கு ஒன்று, சோஃபியா கல்யாணம் பண்ண இன்ட்ரெஸ்டே கிடையாது. உனக்கே தெரியும் தானே அவள் எப்படிப்பட்ட கேரக்டர்ன்ட்டு. பணக்காரன்ற திமிர் அவளுக்கு அதிகமாகவே இருக்கும். எனக்கு சுத்தமாக அவளை பிடிக்காது. ஆரம்பத்தில் அவளை நான் லவ் பண்ணதான், ஆனால் எப்போ அவள் தனக்கு கீழே இருக்கிறவங்களா ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாலோ அப்பத்துலேருந்தே எனக்கு அவன் மேலே அந்த லவ்வே போயிடுச்சு. இப்போ கூட ஒன் டைம் அவளை மீட் பண்ணண்டா, அந்த கேரக்டர் கொஞ்சம் கூட மாறலடா. அவள் டிரைவர் லேட்டாக வந்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி ஸ்டாப் பண்ணுறாடா. அந்த ஆளுக்கு கிட்டத்தட்ட அவன் அப்பா வயசுடா, கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாதவ. அவளெல்லாம் எப்படா நான் கல்யாணம் பண்ணுவேன் சே அப்படின்ட்டு ஜங்குக் புலம்புறான். டே பொறுமையாரு, என்ன கல்யாணம் பண்ணன்னு சொன்னால் என்ன பண்ணிக்கவா போகிற, பண்ண மாட்டேன்னு சொல்லிடு என்ன, அப்படி தான் சொல்லணும், வேற என்ன சொல்லி தொலைகிறது அப்படின்ட்டு ஜங்குக்கும் லியும் இங்கே நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. இதே சைட் பார்த்தா நீங்கள் லியா கூட உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. லியா வந்துட்டு உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க. லியாக்கா இந்த ரிங் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல, வயன் ரொம்ப அழகாக இருக்குது, இது கோல்டா? ஆமாங்க்கா, என்னோடய சேவிங்ஸில் நான் வாங்கினேன், நல்லா இருக்கா என்ன? செம்மையாக இருக்கும் வயன். தென் இந்த மாதிரி ரிங்கெலாம் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன் அப்படின்ட்டு லியா சொல்கிறான். ஏங்க்கா கோல்டு வாங்காததுக்கு கூட உங்ககிட்ட காசு இல்லையா? அப்போ லியா சிரிச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், நான் மோஸ்ட்லி டைமண்ட் அண்ட் பிளாட்டினம் தான் போடுவேன், கோல்டு ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன் அதான், பட் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு லியா பேசிகிட்டு இருக்கா. அப்போ உள்ள ஜங்கு கூட அம்மா வராங்க. பார்க்கவே செம்ம டிப்டாப்பா, அப்படியே என்ன சொல்கிறதுனா அந்த பணக்கார கெத் லுக்கில் வந்து நிற்கிறாங்க. அப்படியே லியாவை பார்த்துட்டு, லியா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா, கீழே அவ்வளோ பேர் வந்திருக்காங்க, உட்காந்து இவ கூட பேசிகிட்டு இருக்கா, கீழே வா. அம்மா ஏவா அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, சின்ன பொண்ணுமாவா, என்ன வேணால் எடுத்துகிட்டு போட்டோம், கீழே வா. கீழே இவ்வளோ மில்லியனர்ஸ்ன்னு பெரிய பணக்காரங்களாம் வந்திருக்காங்க, கேவலம் இவ கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா, என்ன கிஃப்ட்டு மயிருது, இதெல்லாம் என் வீட்டு வேலைக்காரங்க கூட போட மாட்டாங்க, கரெக்டாக விட்டு கொடு அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு, ஆண்டி ஏன் அப்படி சொல்கிறீங்க, ஏய் யாரை பார்த்து ஆண்டின்ற, போய விட்டுச்சிருவேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உங்கள் அண்ணன் அந்த வீட்டுக்குள்ளே வர்றதே எனக்கு கடுப்பாக இருக்குது, இல்லை நீ வேற வரியா, வெளியே போ அப்படின்னு அவங்க அம்மா சொன்னோன்னே லியாக்கெலாம் கோவம் வந்துருச்சு. அம்மா என்ன பேசிகிட்டு இருக்கா, சின்ன பொண்ணுக்கிட்ட போய் இந்த கறிவு இருக்கா இல்லையா, லியா என்ன நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா, போன வாட்டி உங்கள் ஃபேமிலி வந்தப்போ என்ன அலப்பறை பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் தானே, மா அதெல்லாம் பண்ணது நீ தான், தேவையில்லாமல் அந்த குடும்பத்து மேலே பழிய போட்டது நீ. ஆனாலும் அவங்க அகெயின் எதையும் மறந்துட்டு லியா அந்த கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்புகிறாங்க. லீ மட்டும் அந்த கம்பெனி இல்லைன்னா என்னைக்கும் நம்ம கம்பெனி லாஸ் ஆகிருக்கும். அவர் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதுனால தான் உன் பிள்ளை தைரியமாக ஃபாரின் ட்ரிப்லாம் போயிட்டு வரான் அப்படின்ட்டு லியா வந்துட்டு லீக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வருது, நீ என்ன சும்மா சும்மா அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா, உனக்கும் அந்த பையனுக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அப்போ லியா வந்துட்டு
மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. இப்போ என்ன உங்களுக்கு, நான் அங்கே வரணும் தானே, நான் வரேன்னு சொல்லிட்டு அப்போ லியா அவங்கள பார்த்துட்டு, பயன் நீ இங்கே இரு, உங்கள் அண்ணன் வந்தோடனே நான் சொல்லி மேலே அனுப்புகிறேன் என்ன. ஆ சரிங்க அக்கா. அக்கா அந்த ரிங்க நான் போட்டுக்கிறேன்டா, அந்த ரிங்க நீங்கள் உட்காந்துரு என்ன, சரியா? உனக்கு எதுனா வேணுமா? ஆ இல்லைக்கா, ஏதோ வேணாம். அக்கா அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? ரொம்ப அழகாக இருக்குது, வந்தேன்னு சொல்ல நினச்சேன். ரொம்ப க்யூட்டாகவே இருக்க. யார் வாங்கி கொடுத்தா? அதுவா, ஜங்குக்கு வாங்கி கொடுத்தான். என்ன அப்படின்ட்டு லியாவோட அம்மா பார்க்குறாங்க. ஏய் என்ன சொன்ன என் பிள்ளைய பார்த்து? ஜங்குக்கா? உனக்கு அவனுக்கு எவ்வளோ வயசு டிஃப்ரென்ஸ்? அவன் சொல்கிற? உனக்கு என்ன தான் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்கள் வீட்டில்? சா, இந்த மிடில் கிளாஸ்னால இப்படி தான் இருப்பாங்க போல, பசங்களுக்கு மரியாதையாக சொல்லி கொடுக்காம அப்படின்ட்டு அவங்க அம்மா கோவப்படுறாங்க. அம்மா விட்டு, சின்ன பொண்ணு தானே, ஏதோ பேசிட்டு போகிறா, தேவையில்லாம அதெல்லாம் இது பண்ணிட்டு வா, நீ தான் கூப்பிட்ட தானே, கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பிடிச்சாம அப்படியே எழுதிட்டு போகிறா. அப்போ நீங்கள் என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க? ஐயோ, நாளை பின்ன நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இவங்கள நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு, சரி ஜங்குக் தான் நம்ம கூட இருப்பார்ல, கண்டிப்பாக அவரை நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவார். அதுவும் இல்லாமல் லியாக்கா வேறு இருக்காங்க, லியாக்கா கண்டிப்பாக நம்மளை நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி உங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கீங்க. தென் இதே சைடு பார்த்தா கீழே பார்ட்டி நடந்துட்டுருக்கு. ஸோ அங்கே எல்லாம் பணக்காரங்க தான், அப்படியே ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு அப்படியே ஜங்குக் கூட அம்மா பேக்கப் பண்ணுறா. அப்போ அவங்க வந்துட்டு ஏய் சோஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் அப்படியே வந்துட்டு ஆண்டி என்ன எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அவள் கேட்குறான். ஏன் உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருப்பேன்? உன்னை தான் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேனே, என் க்யூட் சோஃபி, எவ்வளோ அழகாக இருக்க, அப்படி டால் மாதிரியே இருக்க சோஃபி, இந்த ட்ரெஸ் உனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆண்டி இது வந்துட்டு ஃப்ரான்ஸில் ஒரு பெரிய டிசைனரால் டிசைன் பண்ண ட்ரெஸ், கிட்டத்தட்ட 10 lakhs. எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குது சோஃபி இந்த ட்ரெஸ், இதே மாதிரி லியாக்கும் நீ ஒன்று வாங்கித்தாயா அப்படின்னு சொல்கிறப்ப லியா பார்த்துட்டு எது இது கிழிஞ்சு போன துணியாவா அப்படின்னு கேட்குறா. அப்போ சோஃபி பார்த்துட்டு லியா இதான் ஃபேஷன், உனக்கு தெரியாதா என்ன? நீ போட்டிருக்க ட்ரெஸ் தான் நல்லாவே இல்லை, இது இங்கே இருக்க சவுத் கொரியாவில் இருக்கிற ஆளுங்க டிசைன் பண்ண தானே, இப்போ இங்கே இருக்க ஆளுங்களுக்கு ட்ரெண்டே தெரிய மாட்டேங்குது இல்லையா? நீ ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மன் இருக்க டிசைனர்ஸில் ட்ரை பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவள் இது பண்ணுறா. லியாக்கெல்லாம் கடுப்பாகுது சோஃபி பேசுகிறத பார்த்துட்டு. ஆமாம், உன்னை யார் இந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டா அப்படின்ட்டு லியா ஓப்பனாகவே கேட்டுறா. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு லியா என்ன பேசுகிறா? மா நான் என்ன கேட்டுட்டேன், ஏற்கனவே இந்த ஃபேமிலிக்கு நமக்கு சண்டை தானே, இவங்க எதுக்கு இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க இந்த பார்ட்டிக்கு வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நீ தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்காத போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. தென் இப்போ சோஃபி அப்படி ஜங்குக் அம்மா கிட்ட அப்படியே வலிஞ்சு பேசிகிட்டு இருக்கா. ஆண்டி நீங்கள் பார்க்க செம்ம அழகாக இருக்கீங்க, நம்பவே மாட்டாங்க தெரியுமா, உங்களுக்கு 2 பசங்களுக்கு அம்மான்னு சொன்னால் இப்போ கூட நீங்கள் செகண்ட் மேரேஜ் கூட பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சோஃபி நல்லா ஐஸ் வச்சுட்டு இருக்கா. இப்போ ஜங்குக் அம்மா வந்துட்டு சோஃபி சும்மா இரு, எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே தான் பேச்சு. ஆமாம் உங்கள் அம்மா எங்க? அம்மாவா? ஏதோ வந்துட்டு இருந்தாங்களே, இதை வந்துட்டாங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்படியே வந்து நிற்கிறாங்க. ஹாய் மிஸ்ஸஸ் ஜான், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன சண்டைனா என் கூட பேச மாட்டியா என்ன? உன் புருஷனுக்கு என் புருஷனுக்கு தான் சண்டை, உனக்கு எனக்குமா சண்டை? நான் என்ன பண்ணுறது, அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு சண்டை போட்டு வச்சுருக்காங்க, என்னையும் பேச விடாமல் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் சோஃபியும் ஜங்குக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க, அதையும் கெடுத்து விட்டுட்டாங்க. எல்லாம் என் புருஷனை சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அவங்க இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சோஃபி வந்துட்டு ஆண்டி ஜங்குக் இல்லைங்க, ஜங்குக் இல்லவே இல்லை. என்ன ஜங்குக் உங்களை ரிசீவ் பண்ண வரலையா? இல்லை ஆண்டி, அதுக்கு பதிலாக லீ தான் ஒருத்தர் இருந்தார், அவரை காணும். எங்கே போன அந்த பையன்? அவனை தானே ரிசீவ் பண்ண சொன்னா. சரி இரு நான் அவனை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா வந்துட்டு ஜங்குக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறான், போச்சு அந்த மேனாமணிக்கு ஏதோ 10 வச்சிருப்பா போல், அதான் அம்மா கால் பண்ணுறாங்க. இவளுக்கு இதே பொழப்பா போச்சு, எதனா எங்கள் அம்மா கிட்ட போட்டு கொடுக்கறதே வேலையை வச்சிருப்பாடா, நான் போகல அதான் கால் பண்ணியிருக்காங்க போல். டி மச்சான் எதனா சமாளியன். ஐயோ உங்கள் அம்மா கிட்டியா? என்னால் முடியாது மச்சான், நீ பேசிக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாகிடுறான். இந்த பக்கம் ஜங்குக் வந்துட்டு அப்படியே அட்டன் பண்ணுறான். ஹலோம்மா. டே ஜங்குக், நான் ஒரு என்ன சொன்னேன், நீ தானே அவங்கள பிக்கப் பண்ணுன்னு சொன்னேன். மா எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிளைண்ட்டோட மீட்டிங் வந்துருச்சுமா, அதனால் நான் அங்கே போயிட்டேன். போய் சொல்லாத ஜங்குக், நீங்கள் தான் இருக்க, பார்ட்டியில் இருக்க சவுண்ட் கேட்டுட்ருக்கு, எங்கே இருக்க? அதுமா அது வந்து எங்கே இருக்கேன்னு கேட்டேன். லீயோட குடிச்சிட்ருக்கேன். உனக்கு ரொம்ப முக்கியமா அவன் கூட குடிக்கிறது? ஒழுங்கு மரியாதை இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே கட் பண்ணிடுறாங்க.
அப்படியே லீ பார்க்குறான். என்னாச்சு? அதுவா, அவங்க கூப்பிட்றாங்களாம். சரிடா போகிறேன். என்ன பார்க்கவே இல்லை. அவள் எங்கே? அவள் லியா கூட தான் இருந்தா. சரி நான் போய் அவளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு லியோ அங்கேருந்து போயிடுறான். தென் ஜங்குக்கும் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக வந்துடுறான். ஸோ ஜங்குக் வந்து நிற்கிறான். தென் அங்கே சோஃபியோட ஃபேமிலி நின்றுட்டுருக்காங்க. தென் அதே மாதிரி ஜங்குக்கோட ஃபேமிலியும். ஸோ ஜங்குக்கை பார்த்தோன்னே சோஃபி கை கொடுத்துட்டு ஹக் பண்ண வரா. ஜங்குக் வெறும் கை மட்டும் கொடுத்துட்டு இட்ஸ் ஓகே ஆமாம் எப்படி இருக்க அப்படின்னு ஃபார்முலாக 2 கேள்வி கேட்குறான். சோஃபியை பார்த்துட்டு நானா ரொம்ப நல்லா இருக்கேன். கேள்விப்பட்டேன் சவுத் கொரியாவிலே நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் ஆகிட்டியாமே. ஆமாம் ஆகாமல் அப்புறம் என்ன இந்த சைடு வந்திருக்கீங்க உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் அப்படின்னு கேட்குறான். அம்மா வந்துட்டு ஜங்குக் என்ன பேசுகிறா, அமைதியாரு. என்னம்மா அமைதியாக இருக்கா? இவங்க என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? நமக்கு தெரியாமல் நம்ம ப்ராஃபிட்ஸ் எல்லாம் ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இவங்ககிட்ட போய் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்பா தான் இவங்களை வரக்கூடாதுன்னு சொன்னார், ஆனால் நீங்கள் என்னமோ சொல்லி வர வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ சோஃபியோட அப்பா வந்துட்டு என்ன ஜங்குக் ரொம்பவே பெரிய பையன் ஆகிட்டீங்க போல். அங்கிளுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம பேசிகிட்டு இருக்கீங்க. எதுக்கு அங்கிள் உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் எல்லாமே ஏமாற்றிட்டு இருந்தீங்க. எந்த எதுக்கு நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஜங்குக்கோட அப்பான்ட்டு ஜங்குக் அப்பா என்ன சொல்லி கொடுத்துருக்கான், வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட இப்படி பேசணுமா? பா அது வந்து அமைதியாரு, நான் பேசிட்டு தானே இருக்கேன். கிம் எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன் பார்ட்னர், நீ எப்படி இருக்கா? நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன ஃபேமிலியோட சைட் வர்றதே கிடையாது. அதான் நீ என் மேலே கோவமாக இருந்த, வராமல் இருந்த. பட் உன் ஒய்ஃப் தான் கால் பண்ணி ரொம்பவே பேசினாங்க. சரி ஓகே அவங்க மூச்சுக்காக தான் நாங்கள் எல்லாம் வந்தோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பிக்கப் பண்ணுறாங்க. ஜங்குக்குமானா ஏற்கனவே ஒரு காலில் இருக்காரு, இவர் வர இப்படி பேசிகிட்டு இருக்காரு. எப்படி நான் சோஃபிக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன், இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அப்படியே மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ சோஃபி அம்மா வந்துட்டு என்னங்க ஏன் அப்படி பேசுகிறீங்க, நாளை பிள்ளை நம்மலாம் சம்மந்தியாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே ஜங்குக்கப்பா ஷாக் ஆகிறாரு. அதே மாதிரி ஜங்குக்கும் என்ன சம்மந்தியா புரியலையே அப்படின்னு பார்க்குறான். என்ன சொல்கிறீங்க சம்மந்தியா? யார் சொன்னா? யார் சொல்லணும்? உன் ஒய்ஃபுக்கு அந்த டாட் இருக்கிறனால தானே எங்களை இங்கே வர வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே ஜங்கு கூட அப்பா அவங்க ஒய்ஃபு தான் பார்க்குறாரு. என்ன சொல்கிறான் அவன்? அது எத்தனை நாள் தான் நம்மளும் சண்டை போடுறது, சின்ன வயசில் பேசி வச்சதானே ஜங்குக்கு சோஃபின்ட்டு. நம்ம பேசாமல் அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப ஜங்குக்கு அப்பா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறான், பா வேணான்னு சொல்லிடுங்கப்பா, அப்பா வேணான்னு சொல்லிடுங்கப்பான்னு சொல்லிட்டு. அப்போ சோஃபி வந்துட்டு அங்கிள் உங்களுக்கு தெரியும் தானே எனக்கு ஜங்குக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு. தென் நான் உங்களை என்னோடய அப்பா மாதிரி தான் பார்க்குறேன். நீங்கள் எப்படியும் என்னை வேணான்னு சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுவும் இல்லாமல் ஜங்குக்கு என்ன லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ ஜங்குக்கு அப்பா அப்படியே பார்க்குறாரு. ஜங்குக்கு வந்துட்டு என்ன இவ எப்படி பேசிகிட்டு இருக்கா பா அது வந்து அப்படின்னு சொல்கிறப்ப ஜங்குக் நீ அமைதியாரு, நீ ஒன்றும் பயப்படாத, அங்கிள் கிட்ட நான் பேசிக்கிறேன். அங்கிள் ஜங்குக் கொஞ்சம் பயப்படுறான் உங்களுக்காக, அவன் என்னை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னான். வேணா ஜங்குக் அவனோட ஃப்ரெண்டு லீ கிட்டே கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா வந்துட்டு சோஃபி என் பையனை பற்றி எனக்கு தெரியும், நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட, நான் இதை பற்றி ஒரு 2 நாளில் முடிவு சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா ஒரே வாரத்தில் முடிச்சிடுறாரு. இப்போ பார்ட்டியை பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இந்த பக்கம் ஜங்குக் அம்மா வந்துட்டு அப்படியே அந்த ஃபேமிலியோட பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜங்குக் அவங்க அப்பா கூட போயிருப்பான். தென் இங்கே பாருங்க, என்னதான் ஆனாலும் உங்கள் வீட்டு பொண்ணு தான் என் வீட்டு மருமக. சோஃபி நீ எதுவும் திங்க் பண்ணாத. ஏன்னா ஆண்டி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இருக்கிற வரையும் கண்டிப்பாக நான் தான் இந்த வீட்டோட மருமகளாக போகிறேன். அப்படி சொல்லுமா என் மருமகளே அப்படின்ட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ சோஃபி வந்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. தென் அதுக்கப்புறம் ஜங்குக்கம்மா வந்துட்டு சரி ஓகே நீங்கள் பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்கள், நான் போய் மற்ற பேரை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் சோஃபியோட அம்மா அப்பா அப்படியே சோஃபியை பார்த்துட்டு என்ன அவன் உன்னை பார்த்து இந்த மாதிரி மறைச்சிட்டு இருக்கான், எப்படி இவன் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான், எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்ட்டு சோஃபியோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா சும்மா இருங்க, அவன் என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பான், பொண்டாட்டின்னு ஒன்று ஆனா அது நான் மட்டும்தான் அவனுக்கு. நீ தான் அப்படி சொல்லிட்டு இருக்க, ஆனால் அவனை பார்த்த விதமே சரி கிடையாது, உன்னை பார்த்து முறைக்க தான் செஞ்சான். கண்டிப்பாக அவங்க அப்பான்ட்ட சொல்லி இந்த கல்யாணத்துக்கு அவன் ஒத்துக்கலாமல் தான் பண்ண போகிறான், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் அதுக்கு தான் ஒரு பிளான் வச்சுருக்கல, இந்த பார்ட்டிக்கு வந்ததே ஒரு பெரிய பிளான் தான் அப்படின்ட்டு சொல்கிறப்ப அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. என்னடி பிளான் வச்சுருக்கா? அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோன்ட்டு நான் சொல்கிறேன். சரி ஓகே எனக்கு ஒரு வேலை இருக்குது,
நான் இங்கே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே சோஃபி போகிறா. அவங்க அம்மாவுக்குனா ஒன்றும் புரியலை. தென் அவள் வந்துட்டு இப்போ ஒரு வெயிட்டரை மீட் பண்ணிட்டு ஒரு ஒரு மாத்திரை மாதிரி ஒன்று கொடுக்குறா. இந்த டேப்லெட்டை இந்த ஜூஸில் கலந்து ஜங்கு கொடுங்க. மேம் என்ன பேசுகிறீங்க? என்னால் முடியாது. இங்கே பாரு, உனக்கு நிறைய கேஷ் கொடுக்குறேன். ஓகே மேம் சொல்லிவிட்டு அந்த வெயிட்டரை ஒத்துருப்பான். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஜூஸில் வந்துட்டு அந்த டேப்லெட்டை கலந்து இப்போ ஜங்குக் கிட்ட அந்த வெயிட்டர் போய் கொடுக்குறாரு. ஜங்குக் ஃபர்ஸ்ட்டு வேணான்றான். அப்போலையும் வந்துட்டு மச்சான் குடுறா, எனக்கு என்ன டென்ஷனில் இருக்கா, பரவாயில்ல குடி. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனை அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிட்ருக்கான். தென் இதே சைடு பார்த்தா நீங்கள் இந்த பார்ட்டி ஹாலில் தான் இருக்கீங்க லியா கூட. ஸோ நீங்கள் லியா கூட இருக்கத அப்போ சோஃபி வரா. சோஃபிக்கு வந்துட்டு லியாவை சுத்தமாக பிடிக்காது. பட் இருந்தாலும் சோஃபி வந்துட்டு ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறா. ஏ லியா, இந்த ட்ரெஸ் உனக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது தெரியுமா? தென் என்னோட ப்ரெசன்ட் இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்லஸ் கொடுக்குறா. லியாவுக்கு அந்த நெக்லஸ் சுத்தமாக பிடிக்கல. என்னது இது, நல்லாவே இல்லை அப்படின்னு லியா மூஞ்சில் வச்ச மாதிரி சொல்லிடுறா. என்னாச்சு லியா, இது கிட்டத்தட்ட 12 crores நினைக்கிறேன். இந்த மாதிரி நெக்லஸ்லாம் நீ போட்டிருக்கியா அண்ணா அப்படின்னு சொல்கிறப்ப லியா கடுப்பாகுது. இங்கே பாரு, உன்னோட பணக்கார புத்தியெல்லாம் என்கிட்ட காமிச்சிட்டு இருக்காதா, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. தென் என்கிட்ட பேசுகிற வந்ததெல்லாம் வச்சுக்காத. நீ என்னமோ உன் மனசில் நினச்சிட்டு இருக்கா என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு. பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் என் அண்ணனுக்கு ஒய்ஃபாக வரவே கூடாது அப்படின்னு லியா சொல்கிறா. அப்போ சோஃபி சிரிச்சுக்கிட்டு, என்ன லியா வருங்காலம் அன்னிக்கிட்ட எப்படி பேசிகிட்டு இருக்கா, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒரு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை கண்டிருக்க மாட்டீங்க. அங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்களா, அவங்க வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸை தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இங்கே பாரு லியா, உன்கிட்ட நான் லாஸ்ட் டைம் சொல்லிக்கிறேன், எனக்கு நீ மரியாதை கொடுக்கணும். பிகாஸ் நான் தான் இந்த வீட்டு மருமகளாக போகிறேன். நீ இந்த வீட்டிலேருந்து போக போகிற பொண்ணு, புரிஞ்சுக்கோ. என்கிட்ட மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டு இருந்த தென் ஃப்யூச்சரில் நீ தான் சஃபர் ஆவன்னு சொல்லிட்டு அப்படியே சோஃபி தன்னோட வில்லத்தனத்தை காமிச்சிட்டு போகிறா. லியாக்குனா கடுப்பாக்குது. மூச்சு பாரு, மழை குரங்கு மாதிரி இருந்துக்கிட்டு இவன் என் அண்ணனை கல்யாணம் பண்ணிப்பாளா, நான் இருக்கிறவரை இது நடக்கவே நடக்காதுன்ட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கா. தென் இதே சைட் பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு அந்த ட்ரிங்கை குடிச்சிருப்பான்ல, அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரியா தலை சுற்றுது. அப்படியே லியோ பிடிக்கிறான். டே மச்சான், என்னடா இது, சாதாரணமாக மேங்கோ ஜூஸ் தானே குடித்தேன், ஏன்னா ஒரு மாதிரியா இருக்குது. என்ன மாதிரியா இருக்கா? டேய் எவனும் காக்டெயில அதில் மிக்ஸ் பண்ணிட்டான் போல், தலை வலிக்குதுடா மச்சான், எனக்கு ரூம் கூட்டு போயேன். டேய் பார்ட்டி நடந்துட்டுருக்குடா. டேய் என்னால் முடியல, எங்கே இருக்க முடியல, வேலை கூட்டு போடா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு லியோ வந்துட்டு இப்போ ஜங்குக்கு கூட்டிகிட்டு அவனோட ரூமில் தான் படுக்க வைக்க போகிறான். தென் ஜங்குக்கு பார்த்துட்டு, டே மச்சான் இதோட காரு வெளியே பார்க் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் உள்ளே பார்க் பண்ணிட்டா. சரி ஓகேடா நான் பார்த்துக்கிறேன். தென் கீ யார்கிட்ட கொடுக்குறேன், எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு, அதில் நான் உள்ள ஃபைல்ஸில் வச்சுருக்கேன், வெளியே எங்கன்னா போட்டுற போகிறேன். சரி மச்சான், நான் காரை பார்க் பண்ணிட்டு கேக் கொடுக்குறேன். தென் நானும் கிளம்புறேன்டா கொஞ்ச நேரத்தில். ஏண்டா? இல்லை டைம் ஆகுதுல்ல, மணி 10 மணி ஆக போகுது, வைன் வர வீட்டுக்கு போகணும், அவளுக்கு நாளைக்கு ஸ்கூலில் ஏதோ ப்ரோக்ராம் இருக்குது. சரி ஓகே மச்சான், வைனை பார்க்கவே இல்லை சரியா, நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன். சரி மச்சான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்புறான். இந்த சைட் பார்த்தா நீங்கள் அப்படியே தான் சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. மேலே வந்துட்டு உங்கள் அண்ணன் அவளை பார்த்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க நீனு, கீழே தானே இருக்க சொன்ன. இல்லை நீ ஜங்குக்கு அண்ணாவை அப்படியே உள்ளே கூட்டு போனல, அதான் பார்க்க வந்தேன். என்னாச்சு அவருக்கு? ஒன்றும் இல்லை, அவனுக்கு உடம்பு சரியில்லை அதான். ஏடா உடம்பு சரியில்லையா, ஏன் என்னாச்சு? நான் வேணா, நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். எங்கே போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கார் பார்க் பண்ணிட்டு வரேன், அவனோட கார் வெளியே இருக்கான், நீ இங்கே நில்லு, எங்கேயும் போயிடாத. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. நீங்களும் அங்கே நின்றுட்டுருக்கீங்க, உங்கள் அண்ணன் சொல்லிட்டு போனனால அதே இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் அண்ணனும் தென் கொஞ்சம் நேரத்தில் வந்திருப்பான். தென் ரொம்ப பரபரப்பாக இருக்கான். வயன் ஒரே நிமிஷம், நீ இந்த கீயை ஜங்கு கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். அண்ணா நீ என்ன சொல்கிற, டைம் ஆகுதுல்ல, வீட்டுக்கு போகணும்ல. போகலாம் நான் ஒரு வேலை வந்துருச்சு வயன், ஜங்குக்கு வர இந்த நிலமையில இருக்கான், அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது, நீ இங்கேயே வெயிட் பண்ணு. என்ன வேணா லியா ரூமில் இருக்கியா? இல்லை லியாக்கா கீழே இருக்காங்க, நான் இங்கே இருக்கேண்ணா. சரி நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாத, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன? சரி ஓகேண்ணா. எப்போ வந்துடுவா? வந்துடுறேன், நீ இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் அண்ணா அங்கேருந்து போயிடுறான். நீங்கண்ணா அப்படியே அந்த கீயை வச்சு நின்றுட்டுருக்கீங்க. போய் கொடுப்போமா வேணாம்மா, அவருக்கு வர உடம்பு சரியில்லையே. சரி ஓகே போய் கொடுப்போன்னு சொல்லிவிட்டு இப்போ அப்படியே டோரை நாக் பண்ணுறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு கமன் அப்படின்னு சொல்கிறான். டெய்லி கீ அங்கே வச்சிடுறா அப்படின்ட்டு
அவன் ஷர்ட்டெல்லாம் கழட்டி போட்டு தென் வெறும் பேண்ட்டு மட்டும் போட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருப்பான் அந்த சைடு. நீங்கள் வந்து அவன் பார்க்கல. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜங்குக் ஷர்ட் போடாமல் உட்காந்துட்ருக்குத. அப்படியே உன்னோட கையில் இருக்க டாட்டூஸை பார்த்துட்டு என்னடா இது, இவர் எப்படி இருக்காரு, ஓ மை காட் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கீங்க. லீ கீழே வச்சுட்டு கிளம்புடா, தலை வலிக்குது அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு நான் லீ கிடையாது வயன். வயன் நீ என்ன பண்ணிருக்க? உங்கள் அண்ணன் எங்க? இல்லை ஏதோ வேலை விஷயமா அண்ணன் போயிட்டாங்க, கீ கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு ஜங்குக்னா ஒரு மாதிரி கேர் ஆகிட்டே பேசிகிட்டு இருக்கான். அவன் இன்னும் உங்களை பார்க்கல. நீங்கள் அப்படியே அந்த கீயை வச்சுட்டு இப்போ ஜங்குக் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. ஜங்குக் உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக் நீங்கள் டபுளாக தெரியுறீங்க. எனக்கா, நான் ஓகே தான், எனக்கு தலை வலிக்குது, எனக்கு டேப்லெட் எதனா எடுத்துகிட்டு வாயா. டேப்லெட்டா? சரி ஓகே, எங்கே இருக்கு? அது இங்கே தான் எங்கேயோ இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கால்கிட்ட ஒரு குட்டியாக ஒன்று கபோர்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது, இங்கே தான் இருக்கும் என் தேடியடா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கே டேப்லெட் தேடிட்டு இருக்கீங்க. இதே சைட் பார்த்தா சோஃபி அங்கே அந்த ஜூஸ் இது பண்ணி கொடுத்துருப்பாள்ல, தென் அது ஒர்க் அவுட்டாக இருக்கும். தென் லியும் வந்துட்டு அங்கே கூப்பிட்டு போயிருப்பான் ஜங்குக்கை, அது அவளும் பார்த்துருப்பா. சரி இப்போ நம்ம ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப அப்போ லியா வந்து கையை பிடிச்சிட்றா. அப்போ சோஃபிக்குனா ஒன்றும் புரியல. என்னாச்சு, எதுக்கு என்ன கூப்பிட்றா? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனை பார்க்கணுமா, வா. இல்லை இல்லை, நான் எதாவது அப்புறம் மீட் பண்ணிக்கிறேன், நீ தான் சொன்னல என் வருங்கால அண்ணின்ட்டு, வா என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு சோஃபியை வச்சு கலாய்க்கிறதுக்காக தான் கூப்பிட்டுட்ருக்கா. இல்லை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஏய் வா சோஃபி, உன் ட்ரெஸ்ஸு செம்ம அழகாக இருக்கான், அவனை பார்த்து வர்ணிச்சிட்ருக்காளுங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டுட்டே இருக்கா. பட் சோஃபினா இப்போ வேறு நேரங்காலம் புரியாமல், இல்லை இல்லையா எனக்கு வேலை. என்ன வேலை இருக்குது, வா என் பார்ட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி பிடிச்சிட்டு போயிட்டுருக்கா. சோஃபிக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. தென் இதே சைட் பார்த்தா நீங்கள் கீழே குனிஞ்சு அந்த டேப்லெட் தான் தேடிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக் அப்படியே உங்களை பார்க்குறான். அப்படி உங்களோட செஸ்ட் அப்படி லைட்டாக ரிவீல் ஆகுது. ஏ ஜங்குக் என்ன பண்ணுறங்க, தப்பு ஜங்குக், என்ன பண்ணுற, தப்பாகக்கூடாது அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஜங்குக் இதுவா இல்லை இந்த டேப்லெட்டா, எதை போடணும் நீங்கள், இதில் 2 இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கண்ணு காமிக்கிறீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் பார்க்க வேற ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, அது இந்த டேப்லெட் வாயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கொடுக்குறான். நீங்கள் வந்துட்டு இந்த பிச்சு தரவா போடுறீங்களா? ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே சொல்கிறான். நீங்கள் அப்படியே டேப்லெட்டை பிச்சு ஜங்குக் கையில் கொடுக்குறீங்க. ஜங்குக் அப்படியே கிளாஸில் தண்ணி எடுக்கிறான். பட் அவனால் போட முடியல. அவன் கை அப்படியே நடுக்கத்துல அந்த கிளாஸில் இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே உங்கள் மேலே ஊற்றிடுச்சு. டே நீங்கள், ஐயோ ஜங்குக் என்ன பண்ணிட்டீங்க, என்னாச்சு? தண்ணி ஃபுல்லாக என் மேலே ஊற்றிட்டீங்க, என் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு, ஐயோ ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு, வேற ரொம்ப குளிருதே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கான்ட்டு சாரிண்ணா. இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், இங்கே ட்ரையர் எதுவும் இல்லையா? ட்ரையரா என் ரூமில் இருக்கு, பட் இப்போ நீ எதை சேஞ்ச் பண்ணிப்பா. ஆமாம்ல, நான் வேணா லியா கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவள் கீழே பார்ட்டியில் இருப்பா. தென் இந்த மாதிரிலாம் போனேன்னா அவங்க என்ன ஒன்று தப்பாக பேசுவாங்க. இரு என் ட்ரெஸ் தரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் அவனோட ட்ரெஸ்ஸை தான் கொடுக்குறான். நீங்கள் ரூம்குள்ளே போய் சேஞ்ச் பண்ணிட்டு தென் உங்கள் ட்ரெஸ்ஸை ட்ரையரில் இது பண்ணியிருப்பீங்க. இப்போ அப்படியே வெளியே வரீங்க. சைட் பார்த்தா ஜங்குக் அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு இருக்கான். உங்களுக்குன்னா ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது, ஜங்குக் ட்ரெஸ்ஸை போட்டது வேற. அப்படியே வெளியே நின்றுட்டு இருக்கீங்க. ஜங்குக் அப்படி டேர்ன் பண்ணி உங்களை பார்க்குறான். நீங்கள் நின்றுட்டு இருக்க பொசிஷனா அவனுக்குன்னா ஒரு மாதிரி ஆகுது. அவன் செல்ஃப் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவள் எப்படி எந்திரிச்சு உங்கள் முன்னாடி நடந்து வரான். நீங்கள் அப்படியே பேக் போயிட்டு இருக்கீங்க. என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு புரியல. டீ அந்த ரூமோட விண்டோ கிட்ட ஸ்டக் ஆகிட்டு நிற்கிறீங்க. அப்படியே அந்த ஸ்கர்டன் உங்கள் மேலே படுது. இப்போ ஜங்குக் அப்படியே உங்கள் கிட்ட வந்து நிற்கிறான். உங்களை தான் பார்க்குறான். பட் நீங்கள் டபுளாக தெரியுறீங்க. எனக்கு ஏன்டி நீ டபுளாக தெரியுற அப்படின்னு சொல்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பாடி போடின்றான். உங்களுக்கு அதுவே ஷாக்காக இருக்கு. ஜங்குக் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கண்ணா, ஏன்டி நீ ரொம்ப அழகாக தெரியுற எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவன் கையை வச்சு உங்கள் ஹிப்பை கிட்ட இழுக்கிறான். இப்போ நீங்கள் அவன் இழுத்த ஃபோர்ஸ்க்கு
அப்படியே அவன் செஸ்ட் கிட்ட போய் உங்க ஃபேஸ் படுது. அப்படியே ஜங்குக் உங்களை பார்க்குறான். ஏன்டி நீ இவ்வளோ அழகா இருக்க? எனக்கு ஏன் உன்னை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குது? அதுவும் இல்லாம நான் அப்ப நீடியா ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஒன்றும் புரியலாம். நீடினா அப்படின்னு கேக்குறீங்க? நீடினா புவரா ஜங்குக்? நீங்க பணக்காரர் தானே, நீங்க ஏன் நீடியா இருக்கீங்க? ஏய், நீடினா அது கிடையாதுடி. அது அது எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். இல்ல சொல்லுங்க, அது எப்படி சொல்லணும், சொல்லுங்க ஜங்குக் அப்படின்றீங்க. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை லிப் லாக் பண்றான். நான் ஷாக் ஆயிட்டீங்க. பிடிச்சவங்கள நல்லா லிப் லாக் பண்ணிக்கிட்டு அப்படி நீங்க போட்டிருக்க ஷர்ட்டை அப்படியே அவன் கையால கழட்டிட்டு இருக்கான். உங்களுக்குலாம் ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. பட் ஜங்குக் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கான். பிகாஸ் அவன் ஓவரா டெம்ப்ட் ஆயிட்டான். அவனுக்கு இப்ப நீங்க தேவைப்படுறீங்க. அவன் அப்படியே உங்களை தூக்கிக்கிறான். கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே உங்களை அப்படியே பெட் மேல போட்டுட்டு அப்படியே உங்களை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அப்போஸ் பண்ணாலும் ஜங்குக் உங்களை இந்த மாதிரி பண்றது உங்களுக்கு என்னமோ பிடிச்சிருக்கு. நீங்க எதுவுமே சொல்லல. அப்படியே ஜங்குக் கூட சேர்ந்துட்டு நீங்களும் கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக் நீ என்ன எதுவுமே சொல்லாம அப்படி நான் பண்றதுக்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ற? உனக்கு பிடிச்சிருக்காடி? சொல்லுடி, பிடிச்சிருக்கா? ஆமா பிடிச்சிருக்கு. அது எனக்கு உங்களை பிடிக்கும் ஜங்குக் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஜங்குக் அதை சரியா கேட்கல. என்ன சொன்னா? அது எனக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா ஓகே பிடிக்கட்டும். அதுக்கு என்ன இப்பவா? உங்களுக்கு என்ன பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும்டியோண்ணா. அதான் எந்த மாதிரி அப்படி நீங்க கேக்குறீங்க? அது காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி உங்க எல்போ கிட்ட அப்படியே கிஸ் பண்றான். தென் உங்க காலர் போன் கிட்டலாம் அப்படியே கிஸ் பண்ணி டங்கால அப்படியே நக்குறான். நீங்க அப்படியே ஜங்குக்கோட கழுத்தை நல்லா டைட்டா பிடிச்சிக்கிறீங்க. ஜங்குக் ஜங்குக் அப்படிதான்டி, அப்படிதான் என் பேரை போன் பண்ண. ஜங்குக் ஜங்குக்குண்ட ஜங்குக் ஜங்குக் கடிக்கிறீங்க. வலிக்குது ஜங்குக், பைட் பண்ணாதீங்க. அப்படிதாண்டி பண்ணுவேன், தான் பண்ணுவேன். எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்க நெக்க அப்படியே அவனோட நாக்கால லிக் பண்ணிக்கிட்டு பின்ன உங்க உடம்பெல்லாம் அப்படியே லிக் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்குன்னா ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஜங்குக் அப்படி கீழே வந்துட்டு தென் அங்கேயும் அவன் மவுத்தை வச்சு லிக் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் வியர்டா இருக்கு. ஜங்குக் என்ன பண்றீங்க? பயன் எதுவுமே சொல்லக்கூடாது. பிகாஸ் இன்னைக்கு நைட் உனக்கு எப்படி இருக்க போதுன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு இது ட்ரக்காக தான் இருக்க போதுன்னு சொல்லிட்டு அப்படி அவன் மவுத்தை வச்சு அந்த இடத்துல ப்ளே பண்ணிட்டு இருக்கான். நீங்கடா ப்ரெஷர் தாங்க முடியாம அப்படியே ஒரு மாதிரி மூன் பண்றீங்க. ஜங்குக் 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 பொறுமையா பண்ணுங்க. ஜங்குக் ஜங்குக் வலிக்குது ஜங்குக் அப்படின்ட்டு அவன் அந்த இடத்த போட்டு செமையா சக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். தென் அப்படியே மேல டாப்புக்கு வரான். தென் அவங்களோட செஸ்ட்டை பிடிச்சி இழுத்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். நீங்க அப்படியே ஜங்குக்க ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கீங்க. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே மார்னிங் சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் ஜங்குக் வான் என்னால முடியலடி, நான் உள்ள இன்சர்ட் பண்ண போறேன். புரியல, என்ன சொன்னீங்க? இன்சர்ட்டா அப்படின்னா கேக்குறீங்க? அது இதோ இவன் அப்படியே உனக்குள்ள வரப்போறான்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பேண்ட்ஸ் இப்போ அவுத்துட்டு தென் உள்ள அப்படியே இன்சர்ட் பண்ண வரான். நீங்க அப்படியே பாக்குறீங்க. பயப்படாத, நான் பொறுமையா பண்றேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பொறுமையா பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வலிக்குது. ஜங்குக் 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 ஒன்னுலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்க உடம்பெல்லாம் கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணிருக்கான். ஜங்குக் 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 அப்படின்ட்டு நீங்க அப்படியே கத்திட்டு இருக்கீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அவன் அப்படியே மேக் அவுட்டை உங்க கூட பண்ணிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப நேரம் போகுது, கிட்டத்தட்ட ஒரு 3 ரவுண்டு போயிருக்கோம். ஸோ மேக் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஜங்குக் செம்ம டயர்ட் ஆயிட்டு அப்படியே உங்க மேலே படுத்துடுறான். நீங்க அப்படியே ஜங்குக் எழுப்புறீங்க. ஜங்குக் ஜங்குக் எந்திரிங்க ஜங்குக் அப்படின்னு நீங்க இது பண்றீங்க. பட் ஜங்குக்னா அன்கான்ஷியஸ் போயிட்டான். பிகாஸ் அந்த ட்ரக் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. ஜங்குக்
ஜங்குக் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ இது பண்ணிட்டே இருக்கீங்க. பட் ஜங்குக் எந்திரிக்கவே இல்லை. இந்த சைட் பார்த்தா உங்க அண்ணன் உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். பிகாஸ் நீங்க அங்க இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஃபோன் கால் பார்த்துட்டு ஐயோ டைம் ஆயிடுச்சு, அண்ணன் வந்திருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜங்குக்கு அப்படியே பெட்ல படுக்க வச்சுட்டு தென் பிளாங்கெட்டை போத்திட்டு அப்படியே எந்திருக்கிறீங்க. பட் உங்களுக்கு வலிக்குது. பட் இருந்தாலும் போய் தானே ஆகணும். அந்த பெயினாலாம் இது பண்ணிட்டு உங்க ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜங்குக் ஏய் எங்கடி போற, என் கூடயே இருடி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஜங்குக் ரொம்ப சாரி, நான் நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே போறீங்க. உங்க அண்ணா அப்படியே தேடிட்டு இருக்கான் அந்த பார்ட்டிக்குள்ள. இப்ப நீங்க அப்படியே லியாவோட ரூம்ல இருந்து வர்ற மாதிரி வரீங்க. உங்க அண்ணா பாக்குறான். எங்க போன நீனு? அண்ணா அது ஒண்ணும் இல்ல, ட்ரெஸ் வந்துட்டு தண்ணி ஊத்திடுச்சு, அதான் ட்ரை பண்றதுக்காக போயிருந்தான். என்ன பையன் அத்தனை டைம் கால் பண்ண எடுக்கலாம்? இல்லண்ணா போனை வெளியே வச்சுட்டான், அதான் பாக்கல. சரி ஓகே கிளம்பலாமா? கிளம்பலாம். சரி நான் கீ கொடுக்க சொன்னேன், கொடுத்துட்டியா? ஜங்குக் கொடுத்துட்டேண்ணா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணனும் அங்க வந்து உங்களை கூட்டு போயிடுறான். தென் இதே சைட் பார்த்தா ஜங்குக் செம்ம டயர்ட்ல நல்லா தூங்கிட்டு இருக்கான். சோஃபிக்கு நான் போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ சரி இப்பனாச்சும் நம்ம போய் பார்ப்போன்ட்டு அவ அப்படியே ஜங்குக்கோட ரூமுக்கு தான் வந்து பாக்குறா. பார்த்தா ஜங்குக் செம்மையா தூங்கிட்டு இருக்கான். இவனா இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். கிட்ட போயிட்டு ஜங்குக் ஜங்குக் சொல்லிட்டு அவ கூப்பிடுறா. ஜங்குக் நான் எந்திரிக்கவே இல்லை. போச்சா, மொத்த பிளானும் போச்சா? எல்லாம் அந்த லியாவால தான். அவ ஃப்ரெண்ட்ஸை வச்சு என்னை அந்த அளவுக்கு கலாய்க்கிறான். நான் இந்த வீட்டை மருமகள் ஆகிறேன் அப்ப இருக்கு இந்த லியாவுக்கு அப்படின்ட்டு அவ செம்ம கடுப்பாயிட்டு அப்படியே ஜங்குக்க பார்த்துட்டு அதுக்கு நீ என்னை கல்யாணம் பண்ணும், நீ கல்யாணம் பண்ணா மட்டும்தான் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும் ஜங்குக். நீ எப்பவுமே எனக்கு மட்டும்தான், தென் நான் உனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமா பேசிட்டு ஜங்குக்கோட ரூம்ல இருந்து வெளியே வரா. இந்த பக்கம் பார்த்தா லீ உங்களை கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். உங்களுக்கு நான் நைட் நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அப்படியே லைட்டா சிரிச்சிட்டு இருக்கீங்க. உங்க அண்ணா பாக்குறான். என்னாச்சு, நீ அப்பத்துல இருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டே இருக்க? ஒன்றும் இல்லைண்ணா, ஒன்றும் இல்லை. அது வந்து லியாக்கா என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க, அதான். அவ எப்பவுமே எல்லாத்தையும் அப்படிதான் பேசுவா. அவ அப்படியே அவங்க அண்ணன் மாதிரியே. ஆமாண்ணா அவங்க அண்ணன் மாதிரியே தான் அப்படின்னு நீங்க சிரிக்கிறீங்க. உங்க அண்ணனுக்குலாம் ஒன்றும் புரியல. சரி ஓகே நீ என்ஜாய் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே ஓகே நாளைக்கு உனக்கு ஸ்கூலில் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னல? ஆமாண்ணா. சரி நாளைக்கு நான் உன்னை சீக்கிரம் ட்ராப் பண்ணுறேன், ஓகேவா? சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. தென் உங்கள் அம்மாவளை பார்த்துட்டு வயன் என்ன நீ ஒரு மாதிரி டயர்டாக இருக்கா? ஒன்றும் இல்லைம்மா, பார்ட்டியில் டான்ஸ்லாம் பண்ணேன், அதான் டயர்ட் ஆகிட்டேன். எதுக்கடி இதெல்லாம் தேவையில்லாமா? வா விடு, என்ன இப்போ? சரி வயன் இப்போ தூங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணா அனுப்பிடுறான். இப்போ நீங்கள் அப்படியே மேலே வர்றீங்க. மேலே வந்துட்டு அப்படியே ரூம்குள்ளே கதவை லாக் பண்ணிட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் ரீகால் பண்ணிருக்கீங்க. ஜங்குக்கும் எனக்கும் என்ன நடந்துச்சு? ஜங்குக்கும் நானும் ஐயோ நான் எப்படி சொல்லுவேன்? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அதை பண்ணலான் இருந்தேன். பட் ஜங்குக் தான் ஆசைப்பட்டுட்டாரு, என்ன பண்ணுறது? என்னைக்கு இருந்தாலும் நான் அவருக்கு தானே, அவர் இப்போவே என்ன எடுத்துக்கிட்டாரு, இதில் என்ன இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் செம்ம ஹாப்பி ஆகிட்டு அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு பில்லோவை ஹக் பண்ணி படுத்துட்டு இருக்கீங்க. இதே சைட் பார்த்தா ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே தான் நைட் போயிருக்கோம். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் உங்கள் ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கீங்க. பிகாஸ் உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லிட்டு. தென் இதே சைட் பார்த்தா ஜங்குக் அப்படியே அவன் ரூம்ல இருந்து எந்திரிக்கிறான். அவனுக்கு தலைனா செம்மையாக வலிக்குது. நைட்டு என்ன நடந்ததுன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. தலை செம்மையாக வலிக்குதேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு ஹேங் ஓவர் பண்ணும் போல இருக்கு. அதனால அவன் கீழே மெய்ட் கால் பண்ணி எனக்கு ஒரு ஹேங் ஓவர் ட்ரிங்க் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறான். ஸோ அவங்களும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. செம்மையாக தலை வலிக்குது, இந்த ட்ரிங்க் நல்லா ஹேங் ஓவர் ஆகும் தானே சார்? கரெக்டாக ஹேங் ஓவர் ஆகும் சார், நீங்கள் குடிங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுக்குறாங்க. தென் ஜங்குக் குடிச்சிட்டு இருக்கான். ஆமாம் இந்த ரூம்க்கு நான் எப்படி வந்தேன்? சார் உங்களை லீ சார் தான் சார் கூப்பிட்டு வந்தார். அவனா? சரி ஓகே சரி அவனுக்கு கால் பண்ணோம், என் ஃபோன் எடுங்க அப்படின்ட்டு அவன் அவனும் அப்படியே ஃபோன் வாங்கி கால் பேசுகிறான். லீக்கு தான். ஹலோ லீ, என்ன பண்ணிருக்கா? நானா வயனை ஸ்கூல் கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன்டா. ஏன்னா ஸ்கூலா? என்னாச்சு? அவளுக்கு ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. இல்லைடா அவளுக்கு ஏதோ ப்ரோக்ராம் இருக்கு, அதான் போயிட்டு இருக்கா. என்னடா என்ன வேலையாண்ணா? டே மச்சான் எனக்கு நான் ஆஃபீஸ் லேட்டாக தான் வருவேன், அதான் சொல்ல கால் பண்ணேன்.
ஒரு மீட்டிங் இருக்கு, அதை நீ அட்டன் பண்ணிட்டேனா? சரி மச்சான், நான் பார்த்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடுத்துட்டே வா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபோன் கட் பண்ண போறான். அப்ப நீங்க வந்துட்டு, யாருண்ணா? ஜங்குக் வயன். ஜங்குக்கா? நானும் பேசுறேண்ணா. வயன், அவன் ஏற்கனவே டயர்டா இருக்கான், உங்ககிட்ட அப்புறமா பேசுவான் வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணா வந்து சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே சேட் ஆயிடுறீங்க. இதே சைட் ஜங்குக் பண்ணிட்டு, டேய் பரவாயில்ல குடு, ஏற்கனவே உன் தலை வலிக்குதுன்னு சொல்ற, இப்போ காலைல எதுனா தொலைன்னு பேசிட்டு இருப்பாடா, வேணா விடு, டேய் விட்றான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றப்ப உங்க அண்ணனும் கொடுக்குறான். நீங்க அப்படியே வாங்குறீங்க. உங்களுக்குலாம் லைட்டா வெக்கமா இருக்கு, எதுவுமே பேசல. ஜங்குக் வந்துட்டு, ஹலோ வயன், லைன்ல இருக்கியா? ஆ இருக்குங்க. என்ன பண்றீங்க? தலை வலி ஓகேவா இப்ப? ஆ எனக்கு ஓகே. ஸ்கூல் போறியாண்ணா? என்ன ப்ரோக்ராம்? அதுவா, அது வந்துட்டு சிங்கிங் காம்படிஷன், நான் அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன், அதான் போகிறேன். ஓ, பாட்டுலாம் பாடுவியா நீனு? ம், பாட்டு நல்லாவே பாடுவேனே, உங்களுக்கு தெரியாதா என்ன? ஆனால் இதை பற்றிலாம் என்கிட்ட சொன்னதே இல்லையே. சரி, ஒன் டைம் என் முன்னாடி நீ பாடி காமிக்கணும் என்ன? ம், கண்டிப்பாக பாடி காமிக்குவேன். சரி, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணு, நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்கிறான். நீங்களும் செம்ம ஹாப்பி ஆகிடுறீங்க. ஏன்னா மார்னிங்கே உங்கள் க்ரஷ் கிட்டே இருந்துட்டு, க்ரஷ் இல்லை லவர் கிட்டே இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் யாருக்கு தான் சந்தோஷம் வராது. ஸோ அந்த மாதிரி செம்மையாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணிருக்கீங்க. உங்கள் அண்ணன்கிட்ட அப்படியே ஃபோனை கொடுக்குறீங்க. உங்கள் அண்ணன் வந்துட்டு, சரி ஜங்குக் நீ ரெஸ்ட் எடு, எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு அவனும் ஃபோனை கட் பண்ணிடுறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கும் வந்துடுறீங்க. ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஷைலியே சுற்றிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் உங்களை பார்த்துட்டு நோட் பண்ணிடுறா. அவள் வந்துட்டு உங்ககிட்ட டைரெக்டாகவே கேட்குறா, ஏய் வயன், என்ன நீனு காலேருந்து ஒரு மாதிரி ஷையாகவே சுற்றிட்டு இருக்க, என்னடி என்ன நடக்குது? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவள் கேட்குறா. பட் நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை, அப்படியே சமாளிச்சுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே மேலேயே வந்துடுறீங்க. ஸோ அப்படியே அந்த மைக்கை வாங்கிட்டு நேற்று நைட்டு நடந்தது எல்லாத்தையும் அப்படியே ஒரு கிளான்ஸ் பண்ணுறீங்க. நீங்களும் ஜங்குக்கும் இருந்த அந்த மொமெண்ட்டை. ஸோ அப்போ நீங்கள் எந்த சாங் பாடுறீங்கன்னா, வாரணமாயிரத்தில் ஒரு சாங் வரும் தெரியுமாடா, அனல் மேலே பனித்துளி, அந்த சாங் தான். அதை அப்படியே பாட ஆரம்பிக்கிறீங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் பாடி முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ கிளாப்ஸ், அவ்வளோ விசில், ஏன்னா அவ்வளோ அழகாக மெல்ட்டாக பாடிட்டீங்க. எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. இந்த சைடு உங்கள் மேம்லாம் பார்த்துட்டு வயன் சூப்பராக பாடுன்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்குன்னா செம்ம சந்தோஷமாயிடுச்சு. தென் அப்படியே தான் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே ஈவினிங் டைம் ஆகுது. உங்கள் அண்ணன் உங்களை கூப்பிட்டதுக்காக வந்திருப்பான். நீங்கள் அப்படியே உங்கள் அண்ணன் கூட வந்துட்டு இருக்கீங்க கையில் ப்ரைஸோட. உங்கள் அண்ணன் பார்த்துட்டு, அதானே பார்த்தேன், என் தங்கச்சி வின் பண்ணாமல் எப்படி வருவா, எப்படி வாங்கிப்பான்னா,
நல்லாவே பாடினாங்கண்ணா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எல்லாருக்குமே பிடிச்சி போச்சுண்ணா. அதானே, என் தங்கச்சி பாட்டு யாருக்கு தான் பிடிக்காம போகும்? சும்மா சொல்லாத. அப்பெல்லாம் நீ என்ன காக்கா பாடுற மாதிரி பாடுவேன்னு சொல்லுவ. இப்ப மட்டும் என்ன எனக்கு சப்போர்ட் பண்ற? இதெல்லாம் உன்னை சும்மா மோட்டிவேட் பண்றதுக்காக சொல்றது. இதே மாதிரி நீ நிறைய அச்சீவ் பண்ணும் ஏன்னா. புரிஞ்சது. சரிண்ணா. அண்ணா, இன்னைக்கு ஜங்குக் அண்ணா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்களே, வராங்களா அண்ணா? வரேன்னு சொன்னா. நீ என்ன ஒரு டைம் ஜங்குக்குன்ற ஒரு டைம் அண்ணான்ற? உன் கதை எனக்கு புரிய மாட்டேங்குது. அது அது ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணா கூப்பிடுவேன், அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. சரி சரி, அது உனக்கும் ஜங்குக்குள்ள விஷயம், நான் எதுக்கு கேட்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணனும் விட்டுருப்பான். ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்க வீட்டுக்கு வந்திருப்பீங்க. பார்த்தா ஜங்குக் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நீங்க அப்படியே வந்தோடனே, ஜங்குக் நான் வின் பண்ணிட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ப்ரைஸை காமிக்கிறீங்க. ஜங்குக் ஸ்மைல் பண்ணிட்டு, பரவாயில்லையே, இவர் பெரிய சிங்கரா தான் இருப்ப போல. உங்க அண்ணனுக்கு படிப்புற தவிர வேற எதுவுமே தெரியாது ஸ்கூல் டைம்ல. பட் நீ அப்படி இல்லை போல, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா இருக்க. எனக்கு இந்த மாதிரி கேர்ள்ஸ் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் உங்களை அப்படியே பேட் பண்றான் உங்க ஹேரை. நீங்க வந்துட்டு அப்படியே ஷை ஆகிட்டு இருக்கீங்க. உங்க அண்ணா வந்துட்டு, டேய் அவளை ரொம்ப கொஞ்சாத, அப்புறம் உங்ககிட்ட இருந்து ப்ரெசன்ட் எதிர்பார்ப்பா. இல்ல இல்ல, நான் அப்படிலாம் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப ஜங்குக் ஏற்கனவே ஒரு ப்ரெசன்ட் வச்சிருப்பான். வயன் ஏண்டா, என்னது இது? இது உங்க அண்ணன் கிட்ட ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு சண்டை போட்டியாமே, ஏதோ சண்டை போட்டுருந்தியாமே ஒரு ட்ரெஸ்ஸுக்காக உங்க அண்ணன் கிட்ட. அந்த ட்ரெஸ் தான், நல்லா இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்குறான். தென் நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி பாக்குறீங்க. அதோட ரேட்டை பார்த்தோன்னே தலையெல்லாம் சுத்திருச்சு. என்னது இது? கிட்டத்தட்ட 1 லேக் போட்டிருக்கு. ஆமா, இது 1 லேக் தான். இதை நான் பிரான்ஸ்ல இருந்து வர வச்சேன். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. இதே மாதிரி நான் 100 ட்ரெஸ் வாங்கியிருப்பீங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? காசெல்லாம் இப்படி செலவு பண்ணக்கூடாதுன்ட்டு நீங்க இது பண்றீங்க. ஜங்குக் வந்துட்டு, என்ன வாங்கி பேசிட்டு இருக்க? நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம நிறைய செலவு பண்றது தப்பே கிடையாது. நீ எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? எனக்கு லீ அப்படியும் அதே மாதிரிதான் எனக்கு நீயும், சரியா? சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறீங்க. செம்ம ஹாப்பியோட ரூமுக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பாக்குறீங்க. அந்த ட்ரெஸ் செம்ம அழகா இருக்கு. அப்படியே கண்ணாண்ட பின்னாடி ஜங்குக் நிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க அப்படியே பாக்குறீங்க. என்னடி, உனக்கு செம்ம அழகா இருக்குல்ல? கரெக்டா இருக்குடி, நான் எது வாங்கினாலும் உனக்கு தென் பர்ஃபெக்டா இருக்க. நேற்று நைட் நடந்த மாதிரி என் லைஃப்ல இந்த மாதிரி எப்பவுமே நடந்ததே கிடையாது. ஐ லவ் யூ ஒன் அப்படின்ட்டு ஜங்குக் உங்களை பார்த்து சொல்ற மாதிரியே இருக்கு. தென் நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே தாண்டா உங்கள் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆயிடுச்சு. தென் இதே சைட் பார்த்தா ஜங்குக்கோட வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சோஃபியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு. ஜங்குக்னா அந்த கல்யாணத்தில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் அவனோட ஆஃபீஸில் இருந்துகிட்ருக்கான். அப்போ அவங்க அப்பா அப்படியே ஜங்குக்கை பார்க்கறதுக்காக அவனோட கேபினுக்கு வராரு. ஜங்குக் அப்படியே அவங்க அப்பா பார்த்தோன்னே எந்திரிக்கிறான். பா, என்னப்பா, நீங்களே சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. இட்ஸ் ஓகே ஜங்குக், உட்காரு. என்னடா, அம்மா உங்ககிட்ட ஏதோ பேசினாலாம், நீ ஓகே இல்லைன்னு சொல்லிட்டியாமே, என்னாச்சு? உனக்கே அந்த கல்யாணத்தை லுக் பண்ணியா என்ன? பா, அது வந்து உனக்கே தெரியும் தானே? எனக்கு தெரியுதாண்டா. பட் கிம் ரொம்ப பாவம்டா. என்கிட்ட அவ்வளோ மன்னிப்பு கேட்டான். அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கே தெரியும் தானே, எல்லாரோட என் காலில் விழுந்துட்டான். அவ்வளோ பெரிய பணக்காரன்டா. பட் அதெல்லாம் இல்லாமல் என்கிட்ட மன்னிப்பு கேட்டான்ல, அதுக்காகனாச்சும் நம்ம கிம்க்கு எதனா ஹெல்ப் பண்ணுண்டா. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. பிகாஸ் அப்போ தான் அவங்க கம்பெனியோட நம்ம முயற்சி பார்க்க முடியும். பா, அதுக்கு தான் வரியா? வேற எதனா? டே, சொல்கிறத கேளு. அப்பாக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டியா அப்படின்ட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. ஜங்குக் வந்துட்டு வேற எதுவுமே பதில் சொல்லு ஜங்குக், இதுக்கு மேலே உன்னை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. உனக்கு பிடிச்சிருந்தா இந்த கல்யாணம் பண்ணலாம், அப்படி இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப, பா நான் இந்த மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவனு சொல்லிடுறான். உங்கள் அப்பாவுக்குன்னா ஹாப்பி ஆயிடுச்சு. சரி ஓகே ஜங்குக், ஃபர்தர் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஜங்குக் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இதே சைட் பார்த்தா லீ வந்துட்டு உள்ளே வரான். மச்சான், என்னடா பண்ணிருக்க? இன்னொரு விஷயம் தெரியுமா? சிங்கப்பூரில் அந்த கிளைண்ட்டுக்கு நம்ம ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சி போச்சான். ஸோ அவர் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம நாளைக்கு சிங்கப்பூர் கிளம்பணும் அப்படின்ட்டு அவன் பேசிட்டு இருக்கப்ப ஜங்குக் ஒரு மாதிரியா இருக்கான். மச்சான், என்னாச்சு? அரே ஓகே மச்சான்? ஓகே இல்லடா, மாதிரி கடுப்பா இருக்கு. டேய், என்னடா ஆச்சு? அப்பா வந்து இப்போ பேசிட்டு போனார்டா, சோஃபியா கல்யாணம் பண்ண சொல்லி. வேற வழி இல்லாமல் நானும் ஒத்துக்கிட்டேன். டேய், ஏன்டா வேணான்னு சொல்ல வேண்டியதானே? இல்லடா, அப்பா ஒரு மாதிரி பேசினாரு, அதனால்தான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் மச்சான்,
உனக்கு தான் அவளை பிடிக்காதே. பிடிக்காதான், பட் என்ன பண்ணுறது, இங்கே எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியா லைஃப் அமையுது. கிடைச்ச லைஃப்பை வாழ வேண்டியதுதான்டா. என் தலையெழுத்து சோஃபி தான் எழுதியிருந்தா யாரும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். தென் இதே சைட் பார்த்தா நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க உங்கள் வீட்டில். அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு பயன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு மா என்னம்மா. பயன் நானும் அப்பாவும் இன்னைக்கு நைட்டு வெளியே போகிறோம், சரியா? நீ வீட்டில் இரு, அண்ணா வந்துட்டு இன்னைக்கு வர லேட் ஆகிடுமா, ஓகேவா? நீ எங்கே போகிறீங்க? என்னை விட்டுட்டு? நானும் வருவேன். யோ வயன், நீ வீட்டில் தான் இருக்கணும், ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் அப்பாவும் அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. இப்போ நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கீங்க. உங்களுக்குன்னா 1000 தாட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஜங்குக்கு அன்னைக்கு பார்த்தது அதுக்கப்புறம் பார்க்கவே முடிஞ்சிருக்காது. நீங்கள் ஆஃபீஸ் போனாலும் அவர் இருந்திருக்க மாட்டாரு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கோம். செம்ம கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ, என்னடி? வயன் என்ன பண்ணிட்டு இருக்கா? வீட்டில் தான் இருக்கேன் சும்மா. என்னாச்சு, எது கால் பண்ணியிருக்கா? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு என் ஆள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். தென் உன்கிட்ட ஒரு ஃப்ராக் இருக்குல்ல, அது கூட. எதுக்கு என்கிட்ட கேட்குறா? இல்லை இல்லை, அந்த ஃப்ராக் ரொம்ப அழகாக இருந்துச்சுடி. என் ஆள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்ல, அதனால் அந்த ட்ரெஸ் போட்டு போக தான் கேட்டேன். என்னடி சொல்கிற? எதுக்கும் ஆள்கிட்ட நீ ப்ரப்போஸ் பண்ண போகிற? லவ் பண்ணால் ப்ரப்போஸ் பண்ணும்ல. எத்தனை நாள் நானும் தள்ளி போட்டு போகிறது? அவன் வேற யாருன்னா லவ் பண்ணிட்டானா? அதுவும் இல்லாமல் அவன் காலேஜ் வேறு போகிறான். பயமாக இருக்குல்ல. நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னா அவன் எனக்கு கிடைப்பான்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அதனால தான் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் அவட்ட அப்படியே யோசிக்கிறீங்க. என்ன பயன், நான் வந்து வாங்கிக்கவா? ஓகேடி, வந்து வாங்கிக்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோனை வச்சுறீங்க. அப்புறம் உன் ஃப்ரெண்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறீங்க. ஆமாம்ல, அவருக்கும் என்னோட வயசு அதிகம். அவருக்கு அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ண பார்த்தாங்கன்னா, இல்லை வேணாம், நம்ம அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடலாம், அதான் கரெக்டாக இருக்கும். அவள் சொல்கிறது கரெக்ட் தான். நம்ம ப்ரப்போஸ் பண்ணிட்டோன்னா அவங்க நமக்குன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும். சரி, நம்ம ஜங்குக்கு கால் பண்ணி நாளைக்கு அவரை பார்க்குக்கு வர சொல்லலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு இன்னும் ஃபோன் பிக் பண்ணல. அவன் ஃபோன் வந்துட்டு சைலண்டில் இருந்திருக்கும். தென் இப்போ அவன் அண்ணன்டெல்லாம் பேசிட்டு இப்போ தான் அவனோட கேபினுக்கு வந்திருப்பான். வந்து பார்த்தா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 மிஸ்டு கால் விட்டுருப்பீங்க. இவதுக்கு இவ்வளோ மிஸ்டு கால் விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ ஜங்குக், ஜங்குக் நீங்கள் எங்கே இருக்கீங்க? வயன் என்னாச்சு, ஏன் கால் பண்ணியிருக்கா? அது ஒன்றும் இல்லை, நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணணும், பேசலாமா? நாளைக்கா? என்ன விஷயம்? என்ன இம்பார்ட்டனா? ஆமாம் ஜங்குக், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். உங்களை நான் மீட் பண்ணி பேசணுன்னு இருக்கேன், வருவீங்களா? நான் நாளைக்கு எனக்கு மீட்டிங் இருக்கே. ஜங்குக் ப்ளீஸ், நான் ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ் அப்படின்றீங்க. ஜங்குக்கு என்னன்னு தெரியல, நீங்கள் இந்த அளவுக்கு கெஞ்சினோன்னே. சரி ஓகே, எங்கே வரணும்? அது எங்கள் வீட்டு பக்கம் ஒரு பார்க் இருக்குது ஜங்குக், நீங்கள் அங்கே வந்துடுங்க. சரி ஓகே, நான் வந்துடுறேன். 5 மணியா? ஆமாம்மா, 5 மணிக்கு வந்துடுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் ஃபோனை கட் பண்ணிடுறான். நீங்கண்ணா அப்படியே ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ப்ரே பண்ணிக்கிறீங்க. கடவுளே, ஜங்குக்கு நாளைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணோன்னே ஓகே சொல்லிடணும். தென் அன்னைக்கு நைட் நடந்தது அவர்கிட்ட நான் சொல்லுவேன். பிகாஸ் அவருக்கு எல்லாமே மறந்து போச்சு போல, அதனால தான் என்கிட்ட நார்மலாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கீங்க. தென் அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஈவினிங் ஜங்குக் அன்னைக்கு உங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்துருப்பால, ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக், அதை போட்டுட்டு அங்கே வெயிட் பண்ணிருக்கீங்க. ஜங்குக் இன்னும் வரவே இல்லை. அப்படியே உங்கள் வாட்சை பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன டைம் ஆகிட்டே இருக்கு, அவர் என்ன காணவே காணோம். ஜங்குக் எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. டைம் போயிட்டே இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 6 o'clock ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே ஜங்குக் கால் பண்ணுறீங்க. ஜங்குக் வந்துட்டு வயன் வெயிட் பண்ண, நான் ஒரு இதில் மாட்டிக்கிட்டேன் டிராஃபிக்கில், வந்துடுறாரு அப்படின்னு சொல்கிறான். ஓகே ஜங்குக், நீ அப்படியே வெயிட் பண்ணிட்டு வயன், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறான். நீங்களும் அதே மாதிரி வெயிட் பண்ணிருக்கீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே அந்த இடத்துக்கு தான் வரான், உங்களை தான் தேடிட்டு இருக்கான். அப்படியே உங்களை கால் பண்ணுறான், நீங்களும் அட்டென்ட் பண்ணுறீங்க. ஹலோ ஜங்குக், நீங்கள் எங்கே இருக்கீங்க? வயன் நீ எங்கே இருக்கா? நான் ஃபவுண்டைன் கிட்டே இருக்கேன் ஜங்குக். ஃபவுண்டைன் கிட்டேயா? நான் அவனை பார்த்துட்டேன், இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே வரான். வந்துட்டு உங்களை பார்த்தோன்னே செம்ம ஷாக். நீங்கள் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, செம்ம அழகாக இருக்கீங்க. வயன் செம்ம அழகாக இருக்கு உனக்கு இந்த ட்ரெஸ். கரெக்டாக தான் இருக்கு. சரி சொல்லு, என்ன விஷயம்? ஜங்குக், நம்ம அங்கே நின்று பேசலாமா? எதுக்கு? பரவாயில்ல, இங்கே பேசு. இல்லை, லைஃப் மேட்டர் அப்படின்றீங்க. ஜங்குக் ஒன்றும் புரியல.
சரி ஓகே, நீங்கள் காலேஜை பற்றி எதனா பேச போறீங்கன்னு அவன் நினச்சிக்கிறான். சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கே கூட்டு போகிறான். தென் நீங்களும் ஜங்குக்கும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே அந்த குட்டி பசங்க விளையாடுறத பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஜங்குக் கிட்ட உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் பார்த்துட்டு 2 குழந்தைங்களும் ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆமாம் ஜங்குக், ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சொல்லு, நீ சொன்ன வந்த விஷயத்த. அது வந்து ஜங்குக், நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஐ என்னாச்சு? எதனா பிரச்சனையா? உன் அண்ணா எதனா திட்டினானா? இல்லைண்ணா, அண்ணா எதை திட்டல. அது வந்து எனக்கு உங்ககிட்ட இதை எப்படி சொல்லணும்னு தெரியல. ஆனால் இது என் மனசில் ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கு. உங்ககிட்ட இன்றைக்கி தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. பிகாஸ் ஒரு ரீசன் தான். இல்லை, என்ன சொல்லணும்னு தோணுச்சு. அது வந்து நான் நீ அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். அது வந்து ஜங்குக், நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஜங்குக் எதுவும் கேட்கல. வயன் என்ன சொன்ன? அது வந்துட்டு ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்றீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை டர்ன் பண்ணி, வயன் என்ன பேசினா? ஐ லவ் யூ சொன்ன. என்ன பேசிட்டு இருக்க? நான் யாருன்னு உனக்கு தெரியும் தானே? யாரு? ஜங்குக் தானே. ஜங்குக் தானேவா? உனக்கும் எனக்கும் என்ன ஏஜ் டிஃப்ரென்ஸ்? இருந்தால் இருந்துட்டு போட்டோம். எங்கள் அம்மா அப்பாவுக்கே கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழலையா? எங்களை நல்லா பார்த்துக்கலையா? வயன் என்ன சின்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில். எனக்கு அந்த மாதிரி என்னால் உன் மேலே இருந்ததில்ல. என்ன பேசுகிறீங்க? இருந்தது இல்லையா? எனக்கு புரியல. ஆமாம், நான் உன்னை என் தங்கச்சி மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். லியாவை எந்த இடத்துல வச்சுருந்தனோ அதே மாதிரி தான் உன்னையும் அந்த இடத்துல வச்சுட்டு இருந்தா. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் வயன், உன் மனசுக்கு எப்படி இந்த மாதிரி எண்ணெல்லாம் வந்துச்சு? நான் அந்த மாதிரி இன்டென்ஷன் உன்கிட்ட பழக்கவே இல்லை. சே, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு வயன் உன் ஃபேஸை பார்க்கவே. ஜங்கு, தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க, கஷ்டமா இருக்கு. வயன், இதே வேற ஒரு பொண்ணு சொல்லியிருந்தனா இங்க நடக்கிற கதையே வேற. நீ லியோட தங்கச்சியா போயிட்டனால தான் அமைதியா பேசிட்டு இருக்கேன். படிக்கிற வயசுல தான் உனக்கு தேவையா? நீ ஏதோ காலேஜை பத்தி பேச போறேன்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன். என்னோட மீட்டிங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு பார்த்தா தேவையில்லாத விஷயத்த பேசிட்டு இருக்க. உன் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பான் என்னை பத்தி? இந்த மாதிரி இன்டென்ஷனாக தங்கச்சிட்ட பேசினா அவன் நினைக்க மாட்டான். என்ன பையன் இது அப்படின்னு சொங்க கேட்குறான். யார் என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம், நீங்க சொல்லுங்க, உங்க மனசுல நான் இல்லையா? வயன், நான் சொல்லிட்டேன்ல, அக்கேன்னு இதை பேசாத, அப்படியே அரைஞ்சிடும் பாரு அப்படின்னு சொங்க அப்படியே உங்க கையை உங்க வரான். நீங்க அப்படியே பாக்குறீங்க. குழந்தை பிள்ளை மாதிரி இருந்துக்கிட்டு சின்ன பேச்சு வயனது. சத்தியமா உங்ககிட்ட நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு ஜங்குக் சொல்றான். நீங்க அப்படியே ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு, ஜங்குக் நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, ப்ளீஸ் என்ன லவ் மட்டும் பண்ண சொல்லுங்க ஜங்குக். என்னால நீங்க இல்லாம இருக்க முடியாது. நான் உங்களை அதிகமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஜங்குக். ப்ளீஸ் ஜங்குக், என்னை விட்டு மட்டும் போயிடாதீங்க. நீங்க இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் ஜங்குக். ப்ளீஸ் ஜங்குக். வயன், வயன் என்ன பண்ணிட்டு இருக்க? கையை விடு. ஜங்குக் நீங்க ஓகே சொல்லுங்க ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக். என்னால நீங்க இல்லாம இருக்க முடியாது ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்னு நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க. வயன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. கையை விடு. இல்ல, நீங்க ஓகே சொன்ன மாட்டேது நான் விட்டுவேன் அப்படின்னு நீங்க அகைன் அடம் பிடிச்சிட்டே இருக்கீங்க. அப்ப ஜங்குக் வந்துட்டு அப்படியே உங்களை ஸ்லாப் பண்றான். நீங்க அப்படியே பாக்குறீங்க. ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? நீ எனக்கு தங்கச்சி மாதிரிதான். என் மனசுல அந்த மாதிரி எண்ணம் இருந்ததே இல்லை. என் மனசுல இந்த மாதிரி எண்ணம் எப்பவும் வரப்போறது இல்லை. தேவையில்லாதான் பேசிட்டு இருக்காத பையன். ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போ. உன தேட போறான். ஜங்குக், ஜங்குக் எனக்கு கஷ்டமா இருக்கு ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக் புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன் ஜங்குக். நீங்க இல்லை, நான் சத்தியமா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜங்குக்கை டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக் வந்துட்டு வயன், வயன் தள்ளு வயன், வயன் தள்ளுன்னா. வயன் நான் பிடிச்சி தள்ளி விட்டுறேன். வயன் என்னை விட. வயன் இல்லை, நான் உங்களை விட மாட்டேன். நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொன்னா மட்டும்தான் நான் உங்களை விடுவேன். நான் உங்களை லவ் பண்றேன் ஜங்குக், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக் ஒரு கோவத்துல உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுறான். சொன்னா கேட்க மாட்டியா நீனு? சின்ன பொண்ணுன்னு பார்த்துட்டு இருக்கேன், நடக்கிற கதையா வேற அப்படின்ட்டு அவன் கதை போறான். அப்ப நீங்க ஜங்குக்கோட காலை பிடிச்சிட்டு, ஜங்குக் ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் என்னை விட்டு போகாதீங்க ஜங்குக், ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு கெஞ்சிட்டே இருக்கீங்க. பட் ஜங்குக் வந்துட்டு அவங்க திரும்பி பார்த்துட்டு, வயன் எனக்கு இன்னும் 2 வாரத்தில் என்கேஜ்மெண்ட், தேவையில்லாம் பேசிட்டு இருக்காத சரியா?
அப்படின்ட்டு அவங்க வந்து போகிறான். ஜங்கு, என்ன சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கு இன்னும் 2 வீக்ஸில் எனக்கும் சோஃபிக்கும் என்கேஜ்மெண்ட். இந்த விஷயத்த அப்படியே மறந்துரு, என்ன புரிஞ்சுதா? அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து அப்படியே சொல்லிட்டு போயிடுறான். உங்களுக்கு நான் மனசே உடஞ்சி போச்சு. நீங்கள் அதே இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே மழை செமையாக பெய்யுது. ஜங்குக்கு அங்கேருந்து அப்படியே போகிறான். நீங்கள் அப்படியே அந்த மலையில் ஜங்குக்கை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. எதிர்காற்றிலே கொடை போலவே சாய்ந்தேன் என்று எழவே இல்லை. இரவில் உறக்கம் இல்லை, பகலில் வெளிச்சம் இல்லை. காதலில் கரைவதும் ஒரு சுகம். எதற்கு பார்த்தேன் என்று இன்று புரிந்தேனடா. என்னை நீ ஏற்றுக்கொள் முழுவதும். என் நெஞ்சில் ஒரு பூ பூத்ததன் பேர் என்னவென உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ வலி. ஜங்கு கூட இந்த மெமரிஸ்லாம் அப்படியே உங்களுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கு. நீங்கள் செம்மையாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு நடந்து வரீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு செம்ம திட்டிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு இதே வேலையாக போச்சு. மழையில் நினைச்சு வச்சுட்டு வையன் தலையை தோட்டுடி, தலை வேற ஈரமாக இருக்குன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. பட் நீங்கள் எதுவுமே கண்டுக்காம அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு என்ன வேணான்ட்டாரு. அவருக்கு கல்யாணம் ஆக போல. அப்போ அன்னைக்கு நைட் என் கூட இருந்தது. என்னை ஏமாத்திட்டியா ஜங்கு? அப்போ மனசுல நான் என்னையா? ஜங்கு, என்னால நீ இல்லாம இருக்க முடியாது ஜங்கு, என்னால முடியாது ஜங்கு. ஜங்குக்கு நீ எனக்கு வேணும்டா. ஏன்னா உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு ஏன்டா என் மேல லவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செம்மையா அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். ஸோ ஜங்குக்கு சொன்ன மாதிரி அவனுக்கு 2 வாரத்தில் என்கேஜ்மெண்ட்டும் நடந்து முடிஞ்சிருக்கும். உங்களுக்குலாம் மனசே கேட்கல. நீங்கள் ஜங்குக்கு பார்க்கணும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் ஜங்குக்கு உங்களுக்கு நிறையாவே அவாய்ட் பண்ணியிருப்பான். தென் உங்கள் வீட்டுக்கு அப்பப்போ வருவான்ல, இப்போ சுத்தமாக வர்றதை அவாய்ட் பண்ணிட்டான். நீ கூப்பிட்டாலும் எதனா காரணம் சொல்லி தப்பிச்சுட்டே இருப்பான். தென் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு ஜங்கு கல்யாணம் ஆக போகுது. இதுக்கப்புறம் நம்ம அவரை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மாறணும் ட்ரை பண்ணிருக்கீங்க. பட் உங்களுக்கு அதாவது முழுசாக மாற முடியும். உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா கதை திறந்துட்டு உள்ளே வராங்க. வயன், உன்கிட்ட ஒன்று கேட்கணும். நீ என்கிட்ட உண்மையாக சொல்லணும். ஆ, என்னம்மா? அம்மா, நீ ஏன் பீரியட்ஸே ஆகலை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. உங்களுக்குலாம் தூக்கி வாரி போடுது. அம்மா, நான் ஆனனே. இல்லை, நீ ஆகவே இல்லை. கடைசியாக நீ 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஆகின. இதுக்கப்புறம் நீ ஆகவே இல்லை. என்ன பிரச்சனையா என்ன? இல்லைம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொல்ல மறந்துட்டேன். மார்னிங் தான்மா பீரியட்ஸ் ஆனா. என்ன மார்னிங் ஆனியா? ஏன்டி சொல்லவே இல்லை? நான் அல்ல வேலை இப்போனாச்சும் சொன்னியே. நான் கோயிலுக்கு போகலான் இருந்தேன். ஓகே, நான் மார்னிங் ஆனியா? வயிறு என்ன வலிக்குதா? அதெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மழுப்புறீங்க. சரி, ஓகேவா, நீ ரெஸ்ட் எடு, நான் கீழே போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே போயிடுறாங்க. உங்களுக்குலாம் குழப்பமாக இருக்கு. அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது பீரியட்ஸ் ஆகலன்னு சொல்லிட்டு. அப்படியே கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு நின்றுருக்கீங்க. இப்போதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. ஆமாம் இல்லை, நம்ம 2 மாதம் பீரியட்ஸ் ஆகல. ஒரு வேளை என்ன பண்ணுறது? இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருப்பானா? ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா இந்த குழந்தையோட அப்பா அவர் என்ன தங்கச்சி மாதிரின்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட போய் எப்படி இதை நான் சொல்லுவேன்? சத்தியமாக நம்ப மாட்டார். நான் எதனா பொய் சொல்கிறதா நினைப்பாரு. என்ன பண்ணுறது? நான் வீட்டில் தெரிஞ்சா கொன்றுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. தென் உங்களுக்கு இருக்கிறது இப்போ ஒரே ஒரு வாய். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்டை கால் பண்ணி அவளை வீட்டுக்கு வர வைக்கிறீங்க. தென் எல்லா விஷயத்தையும் நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பீங்க. அவனா ஷாக் ஆயிட்டா. வயன், என்ன சொல்கிற? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஆமாம், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு பயமாக இருக்குடி. எனக்கு எதனா ஹெல்ப் பண்ணு. வயன் வயன், நீ எதுவும் அழாத. நீ பேசாமல் இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடுறியா? இல்லை இல்லை, நான் அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ண மாட்டேன். என்னதான் அவர் என்ன வேணான்னு சொன்னாலும் இது என்னோட குழந்தையும் தான். நான் இந்த குழந்தைய பெற்றுக்கலான்னு இருக்கேன். காலேஜ் கூட முடிக்கல வயன், எப்படி இந்த குழந்தைய பெற்றுப்பேன்? உன் வீட்டில் தெரிஞ்சாலும் இதுதான் பண்ண சொல்லுவாங்க, அபார்ட் தான் பண்ண சொல்லுவாங்க. இல்லை இல்லை, என் வீட்டில் தெரிய வேணாம். நீ அதுக்கு வேற எதுனா பிளான் இருந்தால் சொல்லு. ஏன்னா எனக்கு இந்த குழந்தை வேணும். ப்ளீஸ்
எனக்கு அவர் தான் கிடைக்கல. அட்லீஸ்ட் இந்த குழந்தைய வச்சுட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சிட்டு இருக்கீங்க. அவளுக்குன்னா கொஞ்சம் பாவமாக இருக்கு. சரி ஓகே, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? எனக்கு ஃப்ரான்ஸில் அட்மிஷன் கிடச்சிருக்கு. பட் நீ வேணா அங்கே போறியா அப்படின்னு அவள் கேட்குறா. ஏன்னா? ஆமாண்டி, எங்கள் அப்பா அங்கே ஒரு காலேஜில் எனக்கு அட்மிஷன் வாங்கியிருக்காரு. பட் நான் போகிறதோட நீ போகிறது தான் கரெக்டாக இருக்கும். நீ அங்கே போய் படி, தென் குழந்தைய பெற்றுக்கோ. ஆஃப்டர் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வா. உங்கள் ஃபேமிலிக்கிட்ட எதனா சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஏன்னா என்னடி சொல்கிற? கரெக்டாக இருக்குமா? கண்டிப்பாக வேன் கரெக்டாக இருக்கும். உன் வீட்டில் அதை பற்றி பேசு. நானும் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன். ஏன்னா என்னால் இது மட்டும்தான் வேன் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடுறா. தென் நீங்கள் நைட்டெல்லாம் அதை பற்றி யோசிச்சிருப்பீங்க. அவள் சொன்னதும் கரெக்டு தான் சொல்லிட்டு தென் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் அப்பா கிட்ட இதை பற்றி பேசுன்னு சொல்லிடுறீங்க. தென் உங்கள் வீட்லேயும் மார்னிங் இந்த விஷயத்த சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் அஃபோர்ஸ் பண்ணாலும் தென் உங்கள் அண்ணன் புரிஞ்சுக்கிட்டான். மா விடுங்க, அவளுக்கு என்ன ஃப்ரான்ஸ் போய் படிக்கணும் தானே, தென் அட்மிஷனும் கிடச்சிருக்கு, போட்டுமா. அவள் சொந்தமாக எதுவும் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாள், பண்ண விடுங்க. டீ எப்படிடா, நான் பெற்று வச்சுருக்கிறது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அவளை நான் இங்கே வச்சு தான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னதான் இங்கேயே வச்சு படிக்க வச்சுட்டீங்க. அவளாச்சும் ஃப்ரான்ஸ் போய் படிக்கட்டுமேமா. வயன் நீ கிளம்புடா, அண்ணன் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் சரின்னு சொல்லிடுறான். தென் இந்த விஷயத்தை பற்றி ஜங்கோ கிட்டேயும் அவள் சொல்கிறான். ஜங்கோக்கு வந்து பெருசாக எதுவும் ரியாக்ஷன் பண்ணிக்கலாம். ஓ அப்படியா, சரி அவளை சேஃபாக இருக்க சொல்லு. சரி மச்சான், நீ ஏன் அவகிட்ட சரியாவே பேசுறதே இல்லை? என்ன உனக்கு அவளுக்கு சண்டையா என்ன? சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உனக்கே தெரியும் தானே இங்கே எவ்வளோ வேலை இருக்குன்ட்டு. இன்னும் 2 மாதத்துல கல்யாணம் வேற. ஆமாம்ல. சரி மச்சான், அவள் இன்னும் 1 வாரத்தில் ஃப்ரான்ஸ் கிளம்புறா. சரிடா, பத்திரமா போயிட்டு வர சொல்லு. அவளை ஏர்போர்ட்டில் இது பண்ண நீ வருவியா, சென்ட் ஆஃப் பண்ண? இல்லை மச்சான், அன்றைக்கி எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, என்னால் வர முடியாது. நீ வேணா சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோக்கு ஃபோனை கட் பண்ணிடுறான். பட் அவனுக்கு எனக்கு எந்த மீட்டிங்கும் இருக்காது. ஆனால் அவனுக்கு உங்கள் மேலே கோவம் அன்றைக்கி நடந்ததெல்லாம், அதனால தான் அவங்கள மீட் பண்ணாமலே இருந்திருப்பான். தென் அப்படியே தான் 1 வீக் போயிருக்கோம். ஸோ உங்கள் வீட்டில் உங்களுக்கான திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிருக்காங்க உங்கள் அம்மா. உங்கள் அம்மாக்குன்னா அழுக வருது. இங்கே பாருடி, ஏதோ அம்மா உன்னை திட்டிகிட்டே இருக்கனால அம்மாவுக்கு ஒரு மேலே பாசம் எல்லாம் நினைக்காத. எனக்கு ஒரு மேலே எவ்வளோ பாசம் தெரியுப்பா. சும்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு என் காலுக்கும் கைக்குள்ளேயும் சுற்றிட்டு இருப்பா. இப்போ அவ்வளோ தூரம் போகிற பாரு, இதில் அம்மா நிறைய வச்சுருக்கேன், எல்லாமே சாப்பிடணுன்னா தீண்டு போச்சுன்னா சொல்லு, அம்மா உனக்கு அனுப்பி விடுறேன் சரியா அப்படின்ட்டு உங்கள் அம்மா அழுதுட்டு இருக்காங்க. நீங்கண்ணா அம்மா என்னம்மா நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க, அழாதீங்க, நான் எப்போ வீடியோ கால் பண்ணுறேன், உங்ககிட்ட நாங்கள் தினமும் பேசுகிறேன். நீ ஓடி, எனக்கு எதுவும் மனசே கேட்கல. எல்லாம் உங்கள் அப்பாவும் அண்ணனும் உனக்கு சப்போர்ட் பண்ணவும் இப்போ நீ ஃப்ரான்ஸ் போகிற. எனக்கு அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை வயன், நீ இங்கேயே இறேன், நீ என் கூட சண்டை போட்டாதாண்டி எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அட அம்மா, நான் கூட சண்டை போட்டதுக்காக இருக்க சொல்கிறியா, பாசத்தெல்லாம் சொல்றியா? அதுக்கும் தாண்டி ஓடி, எனக்கு சும்மா எதுனா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா இது பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா ஹக் பண்ணிவிட்டு 4 வருஷம்தாம்மா, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே போயிடும் என்ன? சரி சரி பத்திரமா போயிட்டு வா என்ன அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் ஹக் பண்ணி அனுப்புகிறாங்க. தென் உங்கள் அண்ணனும் தான், உங்கள் அண்ணன் வந்துட்டு வயன் இந்த கார்டில் உனக்கு எல்லா காசு இருக்குது, உனக்கு எவ்வளோ வேணுமோ ஸ்வைப் பண்ணிக்கோ. அண்ணா இல்லை வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க, நான் அங்கே பார்ட் டைம் ஜாப் போகலான் இருக்கேன். என்ன பேசிகிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அண்ணா இல்லை, நான் என்னோடய சொந்த காசில் படிக்கணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்றீங்க. உங்கள் அண்ணன் வந்துட்டு அட்லீஸ்ட் உன்னோட செலவுக்குனாச்சும் வச்சுக்கோ வயன். இல்லைண்ணா, நான் என் செல்ஃபை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அண்ணன்ட்ட சொல்லிடுறீங்க. உங்கள் அண்ணன் சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறான். தென் உங்கள் அப்பாவும் சரி வயன் சேஃபாக இருந்துக்கோ என்ன? சரிப்பா, அம்மா கூட அதிகமாக சண்டை போடாதீங்க. சரி சரி நான் போடலை, உங்கள் அம்மாவும் போடாமல் இருக்க சொல்லு அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் சொல்கிறாரு. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் என்னை கிண்டல் பண்ணலன்னா வேறு வேலையே இல்லைல்ல வயன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட என்கிட்ட சண்டை போட்டு தான் போவியா என்னம்மா? சும்மா சொன்னேன், சும்மா இருங்க அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ஃபேமிலி கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. தென் அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் அப்படியே ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு நான் அவ்வளோ பெயின் இருக்கு, பிகாஸ் நீங்கள் அங்கேருந்து வந்த ரீசனே அப்படியே அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஓகேடா மிஸ், இதோட இந்த பார்ட்டை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். சூன் நெக்ஸ்ட் பார்ட் போட்டுடுறேன். தென் இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். பாய்.